தமிழ் படைப்பிலக்கியத்தில் உரைநடை இலக்கியத்தை தொடங்கிய வ.வே.சு. ஐயர், மாதவையா முதல் தொடர்ந்து அது தமிழ் இலக்கியத்தில் வளர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அதில் இரண்டாவது தலைமுறையிலே மணிக்கொடி மற்றும் சரஸ்வதி போன்ற இதழ்கள் மிகப்பெரிய பங்காற்றின. அந்த இதழ்களிலே உருவாக்கிய பல எழுத்தாளர்கள் தமிழ் படைப்பிலக்கிய புனைவிலக்கிய துறையிலே பெரும் சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு தி. ஜானகிராமன் அவர்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். தி. ஜானகிராமன் அவர்கள் கடந்து செல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பது தமிழ் புனைவிலக்கிய துறையிலே ஓரளவு படித்தவர்களுக்கே கூட நன்றாக புரியும். அவருடைய படைப்புகள் பலதரப்பட்டவை. அவர் கால் பதிக்காத துறையே இல்லை என்று கூட நம்மாலே சொல்ல முடிகிறது. அவர் நாவல்கள், சிறுகதைகள், பயண இலக்கியங்கள், மொழிபெயர்ப்புகள் என்று எல்லா துறையிலேயும் அவர் தடம் வைத்திருக்கிறார் என்பது ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி. அதை தீஜா அவருடைய அந்த இலக்கியத்தை, அதனுடைய நாவலை வைத்துத்தான் இன்றைக்கு நம்மோடு இந்த உரையாடலில் கலந்து கொள்ளக்கூடிய பேராசிரியர் கல்யாணராமன் அவர்கள் அவருடைய முனைவற்பட்ட ஆய்வை நிகழ்த்தியிருக்கிறார். இப்போது அவரோடு நாம் தொடர்ந்து தி. ஜானகிராமனும் அவருடைய படைப்புகளை பற்றியும் பேசுவோம். வணக்கம். வணக்கம். பொதுவாக நான் இலக்கியத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இலக்கியத்திற்கு ஒரு இடம் சார்ந்த அவரவருடைய தனிநபர் வாழ்க்கை அல்லது அனுபவம் சார்ந்த ஒரு பதிவாகத்தான் இலக்கியம் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது அம்புலிமாமா கதையாக போய்டும், வெறும் கற்பனையாக இருக்க முடியாது. இன்றைக்கி ஆங்கில இலக்கியத்தில் J.K. ரவுலிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலாசிரியர் ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பரவலாக பேசப்படக்கூடியவராக அந்த ஒரு பெண் நாவலாசிரியர் இருக்கிறார். அவருடைய புத்தகங்களை வாங்குவதற்காக அமெரிக்காவிலே அல்லது வெளிநாடுகளிலே மக்கள் எல்லாம் அந்த புத்தகக்கடை வாசலில் முதல் நாள் இரவிலிருந்து படுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவருடைய புத்தகங்கள் தொடர்ந்து 6-7 பதிப்புகள் அவருடைய தொடர்ந்து பதிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. ஆனால் அதனுடைய இலக்கிய தரம் என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நானும் ஒரு புத்தகத்தை படித்து பார்த்தேன். அது நம்முடைய அம்புலிமாமாவைத்தான் அது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் ஒரு காத்திரமான ஒரு இலக்கிய படைப்பு என்று வரும்பொழுது தி. ஜானகிராமனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவிற்கு நாம் இருப்பதை பார்க்கிறோம். அவர் வளர்ந்த காலம், அவர் இருந்த சூழல், அவரோடு அன்றைக்கு இருந்த பல எழுத்தாளர்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவரை பற்றிய ஒரு அடிப்படையாக நீங்கள் ஏன் அதை எடுத்துக்கொண்டீர்கள் என்பதற்கான அதற்கான ஒரு காரணத்தை உங்கள் வாயிலிருந்தே நாங்கள் கேட்க விரும்புகிறேன். இந்த உரையாடலை நீங்கள் ஒரு சரியான புள்ளியில் தொடங்கியிருக்கீங்க. முதல்ல அந்த இதுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் ஜானகிராமனுக்கு வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஐரோப்பாவில் வேகமாக விரைவாக விற்கக்கூடிய எழுத்தாளர்கள் ஒரு பக்கமும் இலக்கிய தரமுடைய எழுத்தாளர்கள் இன்னொரு பக்கமும் இருக்கிறார்களோ, இதே நிலைதான் அதைவிடவும் மோசமான அளவில் தமிழ் சூழலில் இன்றைக்கும் நிலவி வருகிறது. இன்றைக்கும் ஒரு புத்தகச் சந்தை கூடியது என்றால் கல்கி தான் அதிகமாக விற்கிறார் என்கிறார்கள், சுஜாதா தான் அதிகமாக விற்கிறார் என்கிறார்கள், பாலகுமாரன் தான் அதிகமாக விற்கிறார் என்கிறார்கள். இது நம்முடைய மொழியினுடைய ஆகப்பெரும் கலைஞர்கள், புதுமைப்பித்தனாக இருக்கட்டும், கூப்ப ராஜகோபாலனாக இருக்கட்டும், தி. ஜானகிராமனாக இருக்கட்டும், சுந்தராமசாமியாக இருக்கட்டும், ஜெயகாந்தனாக இருக்கட்டும், அழகிரி சாமையாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கான விற்பனை என்பது இன்னமும் தமிழில் சாத்தியப்படவில்லை என்கிற ஒரு துர்பாக்கியமான நிலைமையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ நம்முடைய இலக்கிய சூழலுக்கு மட்டும் பொருந்துகிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. இது நம்முடைய அரசியல், கலாச்சாரம், பண்பாடு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தமிழ்நாட்டில் ஏன் இவை எல்லாமே இப்படி நடக்கின்றன என்கிற ஒரு பொது கேள்வியை நோக்கித்தான் நம்மை திருப்ப முடியும். அந்த ஒரு இடத்திலிருந்து நான் ஜானகிராமனை நோக்கி திரும்ப வேண்டிய ஒரு இடத்துக்கு இன்னொன்று ஒரு செய்தி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில மிக மிக பிரபலமாக பேசக்கூடிய எழுத்தாளர்கள் ஒரே இரவில் 100 பக்கம்லாம் எழுதுகிறாங்க. பார்த்தீங்கன்னா 1000 பக்கம் 2000 பக்கத்துக்கெல்லாம் தொடர்ந்து எழுதுகிறார்கள். இதிகாசத்தை அவர்கள் மறுவாசிப்பு என்று சொல்லி புதிய படைப்புகள் எல்லாம் படைக்கிறார்கள். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, பல பேருக்கு நான் சொல்வதிலிருந்தே புரியும் யார் என்றெல்லாம். அப்படி வரும்பொழுதுதான் இன்றைக்கு எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இலக்கியம் என்பதில், குறிப்பாக இலக்கிய படைப்பு என்பதிலே
அடிப்படையாக ஒரு நேர்மை நாணயம் இருக்க வேண்டும். அந்த நேர்மை நாணயம் இல்லை என்று சொன்னால் அந்த படைப்பு வெல்லாது. அது எப்படி நீங்கள் ஒரு போட்டியில் ஒரு ஒரு விளையாட்டு போட்டியில் உண்மையான திறமை இல்லாமல் இருந்தால் வெல்ல முடியாதோ அதை போலத்தான் இலக்கியம் நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையிலே இப்பொழுது வரக்கூடியவர்கள் நீங்கள் சொல்வது உண்மையாகவே இன்றைக்கு தமிழ் சூழலிலே பதிப்பு சூழலையும் இன்றைக்கு படைப்பு சூழலும் அதுதான் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அதான் அந்த புள்ளியிலிருந்து நாம் தொடங்குகிற போது அது ஜானகிராமனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இதில்லை, தமிழில் எழுதிய மிகப்பெரிய ஜாம்பவான்களான பல்வேறு எழுத்தாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். முதல்ல இதில் இன்னொரு புதிர் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பாரதியார், புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன், அழகிரிசாமி, ஜானகிராமன் என்று இந்த மாபெரும் இலக்கியவாதிகளுடைய பெயர்கள் எல்லாம் அடுக்கி கொண்டே போகிற போது இவர்கள் எழுதிய எல்லாவற்றையும் இங்கு ஆழ்ந்தும் தோய்ந்தும் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் என்பதே கூட இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்களெல்லாம் மிகப்பெரிய படிமங்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். இவர்களுடைய நாவல்களை படிக்காமலேயே இவர்களுடைய அந்த நாவல்களுடைய பெயர்கள் நமக்கு உடனே வந்துவிடும். ஒரு வீடு, ஒரு மனிதன், ஒரு உலகம், ஜெயகாந்தன் என்று அறிந்தவர்கள் அதிகம், ஆனால் அதை படித்தவர்கள் குறைவு என்பதுதான் ஒரு பொதுச்சூழல். இது ஒரு பொது நோய். இதற்குள் நாம் போனால் ஜானகிராமன் பற்றிய விஷயத்திற்குள் நாம் வர முடியாது. நீங்கள் கேட்ட அந்த 2வது இடத்திலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். ஜானகிராமனுடைய அந்த படைப்புலகம் என்பது இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பொது சிக்கலை எடுத்துக்கொண்டு எழுதிய ஒரு படைப்பாளி. அது உலகத்தில் ஒரு ரேர் குரூப் ஆஃப் கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட். இப்போ நீங்கள் ருஷ்யாவில் டால்ஸ்டாய்க்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு தமிழ் சூழலில் ஜானகிராமனுக்கு உண்டு என்று நான் நினைக்கிறேன். அவர் தமிழ்நாட்டினுடைய டால்ஸ்டாயாக மலர்ந்திருக்க வேண்டியவர். நான் பொருத்தமாகவும் கவனமாகவும் தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். தமிழ்நாட்டின் டால்ஸ்டாயாக மலர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய வேண்டிய ஒரு படைப்பாளி. ஆனால் அவர் சார்ந்த சில வர்க்க அல்லது சில சமூக சூழல்களுக்குள் சிக்கிக்கொண்டார். அதனால்தான் அவர் அந்த இடத்தை தொட முடியாமல் போனது என்கிற விமர்சனத்தையும் சேர்த்து தான் நாம் ஜானகிராமனை பற்றிய தொடக்க வரிகளுக்குள்ளேயே அந்த விமர்சனத்தை வைத்துக்கொண்டு தான் அவருக்குள்ளே நுழைகிறோம். இப்போ ஒரு ஆண் பெண் உறவு அது இந்த உலகம் முழுக்க மிகவும் சிக்கலான ஒரு தளத்தில் தான் செயல்பட்டு வந்திருக்கிறது. அது பல்லாயிரம் ஆண்டுகளாகவே அப்படித்தான் வந்திருக்கிறது. இந்த புள்ளியை ஜானகிராமன் கூப்பராஜகோபாலனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறார். அந்த இடத்திலிருந்து அவர் வேறு பல தலங்களுக்கு செல்லுகிறார். அதுதான் ஜானகிராமனுடைய படைப்புலகமாக இருக்கிறது. ஜானகிராமனுடைய ஒரு முன்னோடி ஆய்வாளரான கோவே கீதா ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதையும் நான் பல இடங்களில் சொல்லி வருகிறேன். அந்த கருத்து பெருமையும் உரனும் ஆடு மேன என்று நம்முடைய தொல்காப்பிய மரபு தொடங்குகிறது. இந்த மரபிற்கு எதிராக எழுதியவர் ஜானகிராமன் என்பது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். பெருமையும் உரனும் மகடு மேன என்று சொல்கிறவர் ஜானகிராமன். அப்போ பெருமையும் வலிமையும் பெண்களுக்கு உரியது என்று சொல்லுகிற போதே அதனுடைய எதிர்ப்புறத்தில் ஆண்கள் அவ்வளவு வலிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஜானகிராமனுடைய படைப்புலகத்திலே வருகிற ஆண்கள் அவ்வளவு வலிமையற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது ஒரு நிலவுடைமை சமூகம். தஞ்சாவூர் போன்ற ஒரு இடத்துல, அந்த இடத்துல தான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை தீர்மானிக்கக்கூடிய 3 மிகப்பெரிய சக்திகளும் அங்கிருந்து தான் நமக்கு பிறந்து வந்தவைகளாக இருக்கின்றன. அது இடதுசாரி இயக்கமாக இருக்கட்டும், பெரியார் முன்னிறுத்திய திராவிட இயக்கமாக இருக்கட்டும், அல்லது தேசிய இயக்கமாக இருக்கட்டும். இந்த 3க்குமான வேர் முனைகளையும் தஞ்சை மண்ணிலிருந்து நாம் தொடங்கி எடுக்க முடியும். அதற்கான ஒரு நீண்ட வரலாற்று தொடர்ச்சியும் உண்டு. இந்த 3 மும்முனை போராட்டங்களும் மிக தீவிரமாக தொடங்கிய ஒரு காலகட்டத்தில் பிறந்தவர் ஜானகிராமன். 1921 அவர் பிறக்கிறார். 61 வருடங்கள் 1982 வரையும் அவர் வாழ்ந்து முடிகிறார். கிட்டத்தட்ட அவருடைய 16வது வயதிலேயே ஆனந்த விடனில் அவர் முதல் சிறுகதை எழுதப்படுகிறது. 1937 அவருடைய முதல் சிறுகதை தொடங்குகிறது. இருந்தாலும் அவர் ஒரு 40களுக்கினுடைய பிற்பகுதியில் தான், நீங்கள் சொன்ன மாதிரி 2ஆம் தலைமுறை மணிக்கொடி முடிந்த பிறகு மணிக்கொடியிலும் அவருடைய சில கதைகள் வருகின்றன. பின்னாலே PS ராமையா நடத்துகிற மணிக்கொடியிலே அவருடைய சில கதைகள் வருகின்றன. அந்த 2ஆம் தலைமுறையினுடைய படைப்பாளியாகத்தான் அவரை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஜானகிராமனையும் அழகிரிசாமியையும் சேர்த்து வைத்து நாம் பார்க்கலாம். பிறகு சுந்தராம்சாமியும் ஜெயகாந்தனும் வந்து சேர்கிறார்கள். இந்த இடத்தில் ஜானகிராமன் அந்த சுதந்திரத்திற்கு முன்பு உள்ள தஞ்சை மாவட்ட பின்னணியிலே ஆண் பெண் உறவு எப்படி இருந்தது என்பதை பற்றித்தான் அவருடைய பெரும்பாலான படைப்புகளை அவர் வகுத்து கொள்கிறார். அவருடைய முதல் நாவலாக இருக்கக்கூடிய அமிர்தமாக இருக்கட்டும், அது ஒரு குலதாசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையில் ஒரு தேவதாசி பிரச்சனையை பேசுகிற ஒரு நாவல் என்று நாம் அதை சொல்லலாம். ஆனால் அந்த பிரச்சனையை ஜானகிராமன் பேசுகிற முறைக்கும் மற்றவர்கள் பேசுகிற முறைக்கும் இடையில் சில வேறுபாடுகள் உண்டு. அப்புறம் மோகமுள் என்று நாம் பார்க்கிற போது,
நான் அதை வெறும் கருத்து வகைகளே உடைத்து சொல்லுகிறேன். ஜானகிராமன் என்கிற படைப்பாளியினுடைய மொழி ஆளுமை என்பது வேறு, கலைத்தன்மை என்பது வேறு. அதற்குள்ளே அவர் எவ்வளவு இடைவெளிகளையும் மௌனங்களையும் இட்டு நிரப்பிக்கொண்டே சொல்கிறார் என்பது இன்னும் ஒரு ஆழமான பரிமாணம். நீங்கள் கேட்பது போல அந்த அரசியல் நோக்கிலே கருத்தளவிலே அவரை உடைத்து பார்க்கிற போது மோகமுள்ளினுடைய கதையை இப்படி கூட நாம் சொல்லிவிடலாம். ஒரு பண்ணையார், ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்திலிருந்து உருவாகிற ஒருவன், அவன் ஒரு ஆசை நாயகியை வைத்துக் கொள்கிறான். அவள்தான் யமுனாவினுடைய தாய் பார்வதி பாய். அவன் மனைவியாகவே வைத்துக் கொள்கிறான் என்பதுதான் அவனுடைய ஒரு நல்லத்தன்மையாக, அந்த பண்ணையாரிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்லத்தன்மையாக அதிலே காட்டப்படுகிறது. அவளுடைய திருமண உறவு அங்கே பாதிக்கப்படுகிறது. அவள் ஒரு முதிர்கண்ணியாக ஒரு 30-35 வயதை கடந்தும் அவள் வாழ வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதை அருகிலிருந்தே பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பையன், அவனுடைய கோணம், அந்த நாவல் அப்படி விரிந்து, அவள் எவ்வளவு பெரிய அழகி, எவ்வளவு நல்ல பெண், ஆனால் அவளுக்கு பொருத்தமான ஒருவன் கூட இந்த மண்ணில் இல்லையே என்பது போல ஒரு மாபெரும் வியப்பாக பாபுவிடத்திலே விரிந்து அது போகிறது. அது காமத்திற்கும் ஒரு லட்சியத்திற்குமான, அவன் ஒரு பெரிய இசை பாடகனாக வேண்டும் என்று விரும்புகிறான். இரண்டிற்குமான போராட்டமாக அந்த நாவல் முற்று பெற்று போகிறது. மலர் மஞ்சம் என்பது ஒரு குழந்தை, அது பிறந்த கணத்திலேயே அதற்குரிய கணவனை நிச்சயித்து விடுகிறார்கள். அது வளர வளர அந்த குழந்தையினுடைய மனதில், அந்த குமரியினுடைய மனதில் இன்னொருவன் வருகிறான். இப்போது தந்தை தனக்கு நிச்சயித்து கொடுத்தவனை திருமணம் செய்து கொள்வதா, இல்லை தன்னுடைய மனம் விரும்புகிறதே அவனை திருமணம் செய்து கொள்வதா? இந்த பிரச்சனை, இந்த சிக்கல், அதாவது ஒரு பெண்ணினுடைய மனத்தேர்வை கூட ஒரு சமூகம், அது தந்தை என்கிற அதிகாரமாக இருக்கட்டும், வேறு பல ஆண் அதிகாரங்களாக இருக்கட்டும், எவ்வாறு குறுக்குகிறது, எவ்வாறு ஒடுக்குகிறது என்கிற பிரச்சனை தான் அது பேசுகிறது. அம்மா வந்தால் வருகிற போது தமிழ்நாட்டிலே பலர் கொதிப்படைந்தார்கள். அந்த நாவலை அவர் எழுதியதற்காக அவர் பிறந்த மண்ணிலே அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த ஊருக்கு நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அவருடைய சொந்த சகோதரர் அந்த நாவலை அவர் எழுதியதற்காக அவரோடு அதற்கு பிறகு இறக்கும் வரை பேசவே இல்லை என்று கூட குறிப்புகள் உண்டு. இப்போ அம்மா வந்தாலை கூட பலரும் பேசுகிற போது நான் இப்படி கூட அவர்களிடத்திலே சொல்வது உண்டு. ஒரு தஞ்சாவூரிலே ஒரு 50 வருடத்துக்கு முன்பு வாழ்கிற ஒரு பண்ணையார் 2வது மனைவி, 3வது மனைவி, வப்பாட்டி, ஆசைநாயகி என்று வைத்துக் கொள்கிற போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அது செல்வ வளத்தினுடைய செழிப்பினால் அவர்களுக்குள்ளே தோன்றியிருக்கக்கூடிய ஒரு குணாம்சம், அது அதற்கு மேல் அதை நாம் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது என்று பேசினீர்கள். அதே மண்ணில் ஒரு பெண், அவள் இன்னொருத்தனை வைத்துக் கொள்கிறாள், கணவனை விட இன்னொருத்தனை வைத்துக் கொள்கிறாள் என்றால் அந்த பண்ணையாருக்கு கொடுத்த அந்த அனுமதியை இவளுக்கு நீங்கள் மறுத்தீர்கள். அப்போ அதனால்தான் ஜானகிராமன் ஒரு இடத்துல சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே சுரண்டலுக்கு தோதான ஒரு கருவியாக ஆக்கப்படுகிற போது, பால் உணர்வும் பால் உறவும் கூட அப்படி சுரண்டலுக்கான கருவியாக ஆக்கப்படுகிற போது மனிதாபிமானம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த மரபுகளை மாற்றத்தான் செய்வார்கள், அதை உடைக்கத்தான் செய்வார்கள். குடும்பம் என்கிற நிறுவனம் ஒரு ஜனநாயக பண்புடைய நிறுவனமாக இருந்தால் அதனுடைய வளர்ச்சி பற்றியோ, அதனுடைய இருப்பு பற்றியோ, அதற்கான நியாயங்கள் பற்றியோ நாம் விவாதித்துக் கொண்டிருக்கலாம். அது கொஞ்சம் கூட ஜனநாயக பண்பே இல்லாத ஒரு நிறுவனமாக இறுக்கமடைந்து விடுகிற போது அந்த நிறுவனத்தை உடைப்பதற்கான படைப்புகளை தானே படைப்பாளிகள் எழுத முடியும் என்பதுதான் ஜானகிராமனுடைய பதிவாக இருந்தது. அவர் இன்னொரு இடத்திலே மிக தெளிவாகவே சொன்னார், என்னை பெற்று வளர்த்த சமூகத்திற்கு நான் கொடுத்த தண்டனை தான் அம்மா வந்தாலும் மரப்பசும் என்று சொன்னார். இதை விட வேறு எப்படி இதை சொல்ல முடியும்? இதற்கு அவருடைய சொந்த வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது ஆய்வாளர்கள் பலரும் காட்டியிருக்கக்கூடிய ஒரு தொடர்பு தான். ஜானகிராமனுக்கு 4 சகோதரிகள் இருந்தார்கள். அதிலே ஒரு சகோதரியை அவருடைய தந்தை ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் ஒரு காச நோயாளி. 1 வருடம் ஆகிறது, 2 வருடம் ஆகிறது, குழந்தை பிறக்கவில்லை. இன்னொரு சகோதரியையும் அதே ஆளுக்கு திருமணம் செய்து வைத்தார். அடுத்த 1 வருடத்தில் அவர் இறந்தே போய்விட்டார். இந்த 2 பெண்களும் விதவைகளாக நிற்கிறார்கள். இவர்கள் மீது வெள்ளப்புடவையை போர்த்துவதற்கு போகிற போது அந்த சுடுகாட்டில் அந்த சாஸ்திரியை அடிப்பதற்கு ஜானகிராமன் ஓடியதாகவும் அதை கரிச்சான் குஞ்சு பாய்ந்து போய் தடுக்க முயன்றதாகவும் கூட நமக்கு வரலாற்று பதிவுகள் உண்டு. இந்த இடத்திலிருந்து தான் ஜானகிராமனுடைய மனதில் ஆழமாக ஒரு வடு ஏற்பட்டு விடுகிறது. அவர் பார்க்கிறார், அந்த சகோதரிகளை பார்க்கிறார், எவ்வளவு சிரிப்பும் எவ்வளவு செழிப்பும் எவ்வளவும் இளமையுமாக இருந்தவர்கள் என்னுடைய சகோதரிகள். ஒரு காச நோயாளிக்கு 2 பேரையுமா ஒரு காச நோயாளிக்கு கொண்டு போய் கொடுப்பார். அப்படி கொடுப்பதற்கு என் தந்தையை உந்தியது எது? அது இந்த இந்து சமய, இந்த வர்ணாசிரம, இந்த பெண் மீது திணிக்கப்பட்ட ஆணாதிக்கம் என்று சொன்னால் அந்த ஆணாதிக்கத்தை நான் உடைப்பேன், என்னுடைய படைப்புகளிலே உடைப்பேன். என்னுடைய படைப்புகளில் வருகிற எந்த ஆணையும்
பெண்ணை விட மேலானவனாக நான் காட்ட மாட்டேன் என்கிற ஒரு முடிவை அவர் எடுத்துக்கொள்கிறார். அது அந்த அது ஒரு படைப்பாளி அவரே சொல்வது போல, நான் என்னை பெற்று வளர்த்த சமூகத்திற்கு நான் கொடுக்கிற தண்டனை என்று சொல்லுகிற போது ஒரு பழி தீர்க்கிற ஒரு அற உணர்வாக கூட அவரிடத்திலே அது வெளிப்படுகிறது என்று நமக்கு தோன்றுகிறது. இல்லை, இப்போ இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, அவர் தான் தனியாக பேசும் பொழுதோ அல்லது முன்னுரையிலோ எங்கேயுமே அவர் நான் பெரிய புரட்சியெல்லாம் செய்ய போகிறேன், இன்றைக்கு பெண்ணடிமைக்கான தீர்வு சொல்லப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் அப்படி சொல்லாமல் அந்த பாத்திரங்கள் வழியாகவே எப்படி இன்றைக்கு பெண்கள் இந்த சமூகத்தின் மீது தன்னுடைய பழியை அல்லது வஞ்சத்தை தீர்த்து கொள்கிறார்கள் என்கிற பாணியிலே தான் அவருடைய அந்த பெருமளவிற்கு அவருடைய கதை அப்படித்தான் இருக்கிறது என்பதை பார்க்கணும். இரண்டாவதாக பாபுவினுடைய வாயிலாகவே அந்த சமூக கோளாறுகளையும் அந்த சமூகத்திற்கு அந்த இழிவையும் மிக கடுமையாக அவன் ஒரு கழிவிறக்கமாக பேசினாலும் கூட அதன் மூலமாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மன கிளேசத்தை அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அவசத்தை பாபு வழியாகவும் அந்த மோகமுள்ள அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மன விகாரங்களை பற்றி பேசுகிற போது கட்டுப்பாடுகளை அறுத்தறிய வேண்டியிருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். மனதிற்குள் மேலும் மேலும் நுழைந்து நீங்கள் போய் பார்க்கிற போது அந்த நிர்வாணத்தை நான் ஏன் மறைக்க வேண்டும் என்பதுதான் ஜானகிராமனுடைய படைப்புலகமாக இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர் அப்படியே முழுக்க நீங்கள் பின்னாடே வந்தவர்கள் போல அவர் எழுதியதாகவும் சொல்ல முடியாது. நான் குறிப்பிட்டால் இப்போது அந்த பெயரை சொல்லித்தான் ஆக வேண்டும். நாம் இப்போ பாலகுமாரன் போல அவர் அப்பட்டமாகவோ அந்த விஷயங்களை கவர்ச்சியாக்கியோ அவர் எழுதியவில்லை. பாலியல் உறவுகளை பிரச்சனையாக்கியவர் ஜானகிராமன் என்றால் அதை கவர்ச்சியாக்கியவர் பாலகுமாரன் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை என்பதற்கும் கவர்ச்சி என்பதற்கும் கோவை ஞானி சொல்வது போல ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டுதான் அந்த படைப்புலகத்திற்குள் மேலும் மேலும் உள்ளே சென்று பயணிக்க வேண்டும். இப்போ நீங்க கேட்டதுனால நான் இப்படி சொல்றேன். அவர் புரட்சியாக அது லட்சியமாக எப்படி அதை பார்த்தார் என்றால், அவர் 1950 ஒரு கதை எழுதியிருக்கிறார். சிவப்பு ரிக்ஷா என்ற அந்த கதைக்கு பெயர். ஒரு சிறுகதை. அது இன்றைக்கு 68 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு கதை. அது அந்த கதையில் ஒரு பெண் பேருந்தில் செல்லுகிறார். மிகப்பெரிய கூட்டமாக இருக்கிறது அந்த பேருந்து. சில இளைஞர்கள் அவள அருகிலே போய் நிற்பதற்கு விரும்புகிறார்கள். அவளுடைய அந்த உடலினுடைய மனத்தை நுகர்கிறார்கள். ஒருவன் அவள் மாட்டியிருக்கக்கூடிய லோலாக்கிலே போய் வாயால் ஊதுகிறான், உரசுகிறான். இப்படியெல்லாம் செய்கிற போது அந்த பெண் என்ன செய்கிறாள் என்றால், அவளுடைய நகத்தை வைத்து அந்த இளைஞனுடைய சதையை அழுத்த கிள்ளுகிறாள். ரத்தம் வருகிற மாதிரி கிள்ளுகிறாள். அதை அந்த பேருந்திலேயே பயணிக்கிற ஒரு பத்திரிகை ஆசிரியர் பார்த்து விடுகிறார். ஆனால் பார்க்காதது போல முகத்தை திருப்பிக் கொள்கிறார். அவன் அந்த அந்த இரத்தக்கலரிப்பட்ட இளைஞன் முன்னாலே போய்விடுகிறான் ஒன்றும் சொல்லாமல். பேருந்து நிறுத்தம் வருகிறது, இறங்குகிறார்கள். இறங்கிய உடனே அவள், ஐயோ அந்த பஸ்ல இப்படி ஒரு புழுக்கமா இருக்கே என்று ஒரு இதை சொல்றார். புழுக்கமாக மட்டுமா இருக்கு, ரத்தம் கூட வருதே என்று இவர் சொல்லுகிறார், பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறவர். இவங்க 2 பேருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அதே தெருவில் தான் பத்திரிகை ஆசிரியரும் இருக்கிறார். அப்போ சொல்றாரு, என்ன பாருங்க, இந்த மாதிரி நான் ஒரு பள்ளிக்கூடத்து பெண்ணு, ஏன் இந்த சமூகம் என்னை இப்படி பார்க்குது, இந்த இளைஞர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இதை நான் எப்படி என்ன செய்யறது, நான் பயந்துகிட்டு போக மாட்டேன், நான் எனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியும், அப்படி நான் கொடுப்பேன் என்று அந்த பெண் பேசுகிறாள். அதற்கு பிறகு சில நாட்கள் சில மாதங்கள் கழிந்து போகின்றன. நம்ம இன்றைக்கு மயிலாப்பூரில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஜானகிராமன் எழுதுகிறார், இதே மயிலாப்பூரில் இந்த சமஸ்கிருத கலாசாலை பேருந்து நிறுத்தத்தில் இந்த ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் இந்த பக்கத்தில் ஏதோ ஒரு பத்திரிகையில் கிழமைகளிலே கூட வேலை செய்திருக்கலாம். அப்படி நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நின்று கொண்டிருக்கிற போது ஒரு கார் அவரை தாண்டி செல்கிறது. அந்த காரிலே பின் சீட்டில் இவள் இருக்கிறாள். ஒரு இளைஞன் ஓட்டி கொண்டு போகிறான். அந்த பேருந்து நிறுத்தத்திலே இருக்கிற சில இளைஞர்கள் பேசிக்கொள்கிறார்கள், பாத்தியாடா அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம், புதுசாக ஆட்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் என்று பேசுகிறார்கள். இந்த பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு மாதிரி ஆகிவிடுகிறது. ஐயோ இவளும் இப்படித்தானா, அன்றைக்கு அப்படி ரத்தம் வருகிற மாதிரியெல்லாம் கிள்னாலே, ஆனால் இவளும் இந்த நுகர்வு கலாச்சாரத்திற்கு பலியாகிவிட்டாளோ என்று இவர் யோசித்து கொண்டே இருக்கிறார். இவருக்கு ஒரு மாதிரி மனசு ஒன்றுமே செய்ய முடியல. திரும்பி வந்து விடுகிறார் வீட்டுக்கு. இவர் வந்தவுடன் மனைவி சொல்லுகிறாள், அந்த பெண் உங்களை தேடிட்டு வந்துட்டு இப்போ தான் போனா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இவர் அவர் வீட்டுக்கு போனார். என்னம்மா அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. அதுக்கு அவரே சொல்கிறா, நீங்கள் சந்தேகப்படுவீங்கன்னு தெரியும், அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அது ஒன்றும் இல்லை மாமா, இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், அவன் வரான், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரான், கார்காரன் எங்கே போகணும், நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான். சரி நான் என்ன பண்ணேன், பின்பக்க கதவை திறந்து ஏறுறேன். ஏறி உட்காந்துட்டேன். அவன் முன்பக்க கதவை திறந்தான்.
இப்போ முன்னாடி வான்னு என்னை கூப்பிட முடியாது, நான் உட்காந்துட்டேன், என்னை கீழே இறங்கணும் அவன் சொல்ல முடியாது. நீங்கள் எங்கே போகிறோன்னு கேட்குறான், அவனே சொல்கிறான் நான் மாம்பழத்துக்கு போகிறேன்னு. நானும் மாம்பழத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உண்மையிலே மாம்பழத்துக்கு தான் போகிறேன். அப்போ வந்து பாண்டி பஜார்கிட்ட வரும்போது அந்த பவர் ஹவுஸ் நிறுத்தத்தில் நான் வந்து இறங்கி கொண்டுட்டு அவனை வந்து அனுப்பிடுறேன். அவன் வந்து கேட்குறான், நீங்கள் மயிலாப்பூரில் எங்கே இருக்கீங்க? நான் ஏதோ ஒரு முகவரி, ஏதோ ஒரு 58, ஏதோ ஒரு முதலி தெரு அப்படின்னு ஒன்று வந்து சொல்லி விட்டுட்டேன் அவன்கிட்ட. அவன் நிச்சயமாக அங்கே போய் தேடுவான். தேடிட்டு வரட்டுமே, இவனெல்லாம் அடையட்டுமே, இப்படியெல்லாம் இடிபடட்டுமே. என்ன இப்போ இவன் வந்து அவ்வளவு இதாக வந்து என்னமோ பெண்கள் எல்லாம் இதில் இருக்கிற மாதிரி வந்து கூப்பிடுறான். என்ன பண்ணா, எனக்கு வந்து சொகுசா பாண்டி பஜார் வரையும் போயிட்டு வந்தேன், இப்போ என்ன இருக்குது என்று சொல்லி அவள் வந்து கேட்குறா. இவர் யோசிச்சுக்கிட்டே வராரு, இந்த அளவு நம்ம ஆள் சும்மாவா, அவள் வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களையும் வாலில் கட்டி வச்சு அடிப்பாளே, அப்படி இல்லை கற்பூர புத்தியில் அவளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து விடுகிறார். இன்னும் 2 மாதங்கள் செல்கிறது. இப்போது மறுபடியும் இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு போகிறார். எங்கே அவளை காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. திடும்னு ஒரு சிவப்பு ரிக்ஷா வருது. வந்தோடனே இவர் வந்து உள்ளே உட்காந்துருக்கவளை பார்த்து கேட்குறாரு, என்னம்மா ரிக்ஷாவில் வர நீ? இல்லை மாமா, முடியல, எத்தனை நாளைக்கு தான் பஸ்ஸில் வந்து நம்ம வந்து கிள்ளிக்கிட்டே இருக்கிறது பாருங்க. போன வாரம் வந்து நானும் அதே மாதிரி தான் பஸ்ஸில் வந்து இருந்தேன். ஒருத்தன் என்ன பண்ணான், பூட்ஸ் காலை வச்சு என் காலை நசுக்கிட்டான், ஒரே அமுக்கா வந்து அமுக்கிட்டான். இப்போ பாருங்கள், நகத்தெல்லாம் சுத்தமாக வெட்டிட்டேன், என்னால் போராட முடியல, நம்ம என்ன தான் பண்ணுறது? அப்பாட்ட சொல்லி ஒரு சொந்தமாக ஒரு ரிக்ஷா வாங்கிட்டேன். நான் இனிமேல் காலேஜுக்கு இந்த ரிக்ஷாவில் தான் நான் போகிறேன். இப்போது இந்த கதையை வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? 1950களில் இருந்த அந்த நிலைமைக்கும் 2018 இங்கே இருக்கிற இந்த நிலைமைக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு? 68 வருடங்கள் கடந்து விட்டன. இன்னைக்கும் ஒரு பெண்ணுக்கான வாழ்க்கை சமூக சூழல் என்பது இப்படித்தான் இருக்கிறது. அப்போ இந்த ஜனகிராமன் சொல்லிச்சா, இப்போ நீங்கள் தீர்வுன்னு கேட்குற போது அப்போ என்ன, அந்த சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஒரு ரிக்ஷா வாங்கினாதான் அவள் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியுமா? அப்படி ஒரு சமூகம் இருக்குமானால், ஒரு பேருந்து செல்லுகிறது, அதில் அவ்வளவு கூட்டம், இன்னமும் அந்த உரசல் இருக்குது, இன்னமும் அந்த இடிசல் இருக்குதுன்னு சொன்னால் நாம் என்ன நாகரிகமான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இது மாதிரியான அடியாழத்து விஷயங்களை ஜானகிராமன் திரும்ப திரும்ப தொடுகிறார் என்பதனால்தான் ஒரு படைப்பாளியாக அவர் மீண்டெழுந்து வந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு எழுதுகிற வேறு எவரை விடவும் ஜானகிராமன் முக்கியமானவராக ஆவது என்பது இத்தகைய புள்ளிகளை அவர் படைப்புலகத்தில் ஆழமாக தொட்டுக்கொண்டே இருப்பதால்தான் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் ஜானகிராமனுடைய சிவப்பு ரிக்ஷாங்கிறது ஒரு குறியீடாகவும் நீங்க பார்க்கணும். அந்த சிவப்புங்கிறது என்னங்கிறதுக்கான குறியீடாகவும் நீங்க வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவரை நான் கம்யூனிஸ்ட்னு சொல்லல, அவர் கம்யூனிஸ்டும் இல்லை. ஆனா அவர் சிவப்பு ரிக்ஷா என்று வைக்கிற போது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிரான ஒரு கோபம் இருக்கிறது. ஒரு வேற என்னமோ ஒன்று செய்யணும், இதை ஏதோ மாற்றணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அவருடைய ஒரு என்ன சொல்றது, அவருடைய ஒரு வர்க்கம் சார்ந்த அல்லது அவருடைய சமயம் சார்ந்த கருத்தியல்களுக்குள்ள அவர் அந்த வட்டத்துக்குள்ள நின்று கொண்டுதான் அதை சொல்றார் அப்படின்னு நம்ம விவாதிக்க முடியும், விமர்சிக்க முடியும்னு சொன்னாலும் அதுல மட்டுமே அவர் நிக்கல என்பதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பேசணும். இல்லை, இப்போ ஜானகிராமனுடைய அந்த கதைகளில், அவருடைய பாத்திர படைப்புகளில் இந்த சமூகத்தில் கெட்டி தட்டி போய் இருக்கக்கூடிய பல்வேறு மரபுகளை உடைப்பது என்பதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் செய்கிறார். அதற்கான ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய குடும்பத்திலே நேர்ந்த சில அவலங்கள், அவர் கண்ணெதிர பார்த்து கொண்டு அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த துயரங்கள் எல்லாம் அவரை வந்து ஒரு ஒரு எல்லைக்கு போய் தள்ளி விட்டுருது. அதனால தான் வந்து இன்றைக்கி பேசுகிறார். 2வது என்ன என்று சொன்னால், இப்போ பாரதி சொல்வதைப் போல கற்பின் நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கு அது பொதுவில் வைப்பாம் என்றால் அந்த கோட்பாட்டை அவர் செய்கிறார். அவர் வந்து இன்னும் ஆணுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, பெண்ணுக்கு அந்த மாதிரியான விருப்பங்கள் இருக்கக்கூடாதா என்பதை அவர் அன்றைக்கு தன்னுடைய படைப்புகள் மூலமாக மிக நளினமாக, அது வந்து உரத்து பேசாமல் அடக்கமாக அமைதியாக சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கணும். அதுதான், அது அம்மணியை வந்து மரப்பசுல வந்து எழுதுகிற போது சொல்லுவா, அவ வந்து யாரோட வேணா படுத்துக்கலாம் அப்படின்னு நீ வந்து யோசிக்கலாம், ஆனா அவ யாரோட படுத்துக்கணுங்கிறத அவ தான் தீர்மானிப்பா, அதை நீ தீர்மானிக்க முடியாது. அதனால அது வந்து நான் தாசியா இருக்கணுமா, நான் பத்தினியா இருக்கணுமாங்கிறத அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நானே தீர்மானிச்சுக்க முடியும். நீ யார், ஒரு சோசியல் போலீஸ் வந்து நீ எப்படி இங்க வந்து உள்ள நுழைக்கலாம் என்பதுதான் அவருடைய படைப்புல அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அதான் இந்த கேள்வி வந்து இன்றைக்கும் பல படைப்புகளில் கேட்கப்படுகிறது. அதனுடைய பொருளை, அதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், நீங்கள் சொன்னது மாதிரி 68 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த சமூகம் மாறவில்லை. குறிப்பாக பெண்களை பொறுத்தளவில் அவருடைய துயரங்களோ, அவர்கள் பொதுவெளியில் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் கிடைக்கக்கூடிய அவமானங்களோ மாறவில்லை என்பது. இப்போ குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம், மற்ற அடக்குமுறைகளெல்லாம் அது
பல வகையாக தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, அதிலேயும் மாற்றமில்லை. ஆக இன்றைக்கு பெண் சமூகத்தை பொறுத்தளவில் தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு எந்த விதமான மாற்றமும் கடந்த 60-70 ஆண்டுகளிலே இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. நான் ஒன்று பார்க்குறேன். அப்புறம் ஒரே மாதிரியே இசைப்பயிற்சின்னு ஒரு கதை, இந்த கதையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஆனந்த விடலில் எழுதுறாரு அவர். 1967 ஆனந்த விடலில் எழுதப்பட்ட ஒரு கதை, 61 வருடங்கள் கடந்து விட்டது. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா மல்லின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு கிராமத்தில் மல்லின்னு இருக்கார். அவர் இசை ஒரு பெரிய ஒரு இது, அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். ஆனால் அவர் வந்து அவருடைய இளமையில் 30 வயது இருக்கிற போது அவர் வந்து சென்னைக்கு வரார். சென்னைக்கு வந்து இங்கே இசையை நம்பி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறார். ஆனால் இந்த சபாக்களோ இதுவோ அவரை வந்து சரியாக வந்து அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர் அதை அப்படியே சொல்கிறார், 20 லட்சம் பேர் உள்ள இந்த சென்னையில் என்கிட்ட இருக்கிறது சுத்தமான சங்கீதம்னு தெரிஞ்சவன் வெறும் 3 பேர் தான். நான் மூட்டை கட்டிட்டு கிராமத்துக்கு வந்துட்டேன். 200 பேர் உள்ள இந்த கிராமத்தில் அதுவும் கூட இல்லை. அப்போது ஒரு நாள் காலம்பரை அவர் அப்படியே இந்த காவிரியை நோக்கி போகிற போது, இப்போ ஜானகிராமனுடைய விஷயத்தில் இப்போ நீங்கள் கேட்கிற கேள்விகளினுடைய அடிப்படையில் கருத்தியல் ரீதியாக பேச வேண்டிய ஒரு இடத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அழகியல் ரீதியாக பேசுகிற இடங்கள் எவ்வளவோ ஜானகிராமன் இடத்துல இருக்குது. அதை நம்ம இந்த பேச்சில் செய்ய முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ ஒரு காவிரி என்பது அது வந்து ஒரு பண்பாடாக ஜானகிராமன் இடத்துல இருக்கிறது, அது ஒரு வரலாறாக இருக்கிறது, அது ஒரு மரபாக இருக்கிறது, அது வந்து சமூகத்தினுடைய அடையாளமாக இயக்கமாகவே அது அங்க இருக்குது. இப்போ அந்த காவிரியை தாண்டி அவர் வந்து போகிறார். அவர் காலம்பரை வந்து காவிரியில குளிச்சுட்டு அப்படி வந்து போகிற போது இவர் வந்து ஒரு பாடலை வந்து முணுமுணுக்கிறார். இவரால் வந்து வேற ஒன்றும் அங்கே ஆட்களே இல்லை, இந்த இசையை வந்து கேட்பதற்கோ ரசிப்பதற்கோ இவரிடம் கற்றுக்கொள்வதற்கோ ஆளே இல்லை. ஒரு எங்கேயோ ஒரு தனி தீவில் ஒதுங்கின மாதிரி இருக்கார் இவர். இவர் வந்து அந்த பாடலை முணுமுணுக்கிற போது ஒரு மூங்கில் கூத்துலேருந்து ஒரு எதிரொலி கேட்குது. யாரா அது இங்கே பாடுறது, அபூர்வமான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த மூங்கில் கூத்துக்கிட்ட போகிறார். அங்கே போய் பார்த்தா அங்கே குப்பாண்டி நிற்கிறான். இவர் சொல்கிறாரு, டே மைக்கேல் மாவன் குப்பாண்டியா, டே என்னடா சாரீரம் இது, காந்தர்வ சாரீரம்டா, இப்படி ஒன்றா நான் வாழ்க்கையிலேயே கேட்டது இல்லைடா. ஒரே ஒரு முறை சென்னையில் இருந்தபோது ஒரு மோட்டார் மெக்கானிக் ஒருத்தன் தெருவில் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு போனான். அடாடாடாடாடா, சபையில் பாடுற எந்த வித்வான்கிட்டையும் இல்லாத குரல் அது. அந்த குரலில் வந்து பாடினான். இது சபையில் பாடுறவன்லாம் யார், அதே விமர்சனத்தை அவர் சொல்கிறாரு. சபையில் பாடுறவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியினால் அந்த இடத்த பெற்றவன், சிபாரிசு பிடிச்சி அந்த இடத்த பெற்றவன், அவன்லாம் ஒரிஜினல் கலைஞர்கள் இல்லை என்றே ஒரு இடத்துல வந்து எழுதுறார். அப்போது அந்த குப்பாண்டியை பார்த்து சொல்கிறாரு, இதை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாதுரா, நான் சொல்கிறேன் கேளு, நாளையிலேருந்து காலம்பரை வந்துரு, எங்கள் வீட்டுக்கு வந்துரு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் உனக்கு சொல்லி கொடுக்கலன்னா நான் இருந்து என்னடா பயன் அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. அப்பா, ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேனே, என்னுடைய வாழ்க்கையினுடைய சாரமாக இருப்பாக அர்த்தமாக இந்த கலையை கைமாற்றுவதற்கு ஒருவன் கிடைத்து விட்டான் அப்படின்னு மைக்கேல் மகான் குப்பாண்டியை வந்து கூப்பிடுறாரு. இப்போ ஊரில் ஒரு 20-30 பேர் வயசான கிழவிகள்லேருந்து பருவ குமரிகள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து பெரிய மாமாக்கள்லேருந்து எல்லாரும் இவரை கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா ஆலய பிரவேசம் முடிச்சாச்சு, தெரு பிரவேசம் பண்ணிட்ட, அப்புறம் கிரக பிரவேசம் ஆயுது, வீட்டுக்குள்ளே காந்தி சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து நீனும் பண்ணலான்னு பார்க்குறியா? இப்போ அந்த புரட்சி இதெல்லாம் பற்றி பேசுறீங்களா, அதெல்லாம் ஜானகிராமனுடைய கலை மனம், அதெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான தடயங்கள் இது. அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான், எங்கே வச்சு சொல்லிக் கொடுப்ப, திண்ணையில் வச்சு சொல்லிக் கொடுப்பியா, கூடத்தில் வச்சு சொல்லிக் கொடுப்பியா? இப்போ இவருக்கே இவர் செய்வது என்னமோ குற்றமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு உணர்வை வந்து அந்த ஊர் மக்கள் இவர்கிட்ட பேசி பேசி ஏற்படுத்துறாங்க, அந்த அக்ரஹாரத்து வாசிகள் இவரிடத்துல ஏற்படுத்துறாங்க. இப்போ மறுநாள் காலம்பரை ஒரு ஒய்ஃப் சொல்றா, ஏங்க வந்துட்டாங்க குப்பாண்டி அப்படிங்கிறான். இவர் வந்து கடகடன்னு தப்பாரு பல் தேய்ச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்பக்கம் போறாரு. கொல்லப்பக்கத்தில் கொண்டு போய் ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அவனை உட்கார வச்சுட்டு இவர் அந்த இசையை சொல்லி கொடுக்குறார். ஒரு 40 மீட்டர் இடைவெளி 2 பேருக்கும் இருக்குது. இப்போ வேலியை தாண்டி அந்த பக்கத்தில் அக்ரஹாரத்துக்காரங்க, இந்த பக்கத்தில் குடியான தெருக்காரங்க, இந்த பக்கத்தில் குப்பாண்டியோட ஆட்கள் எல்லாரும் வந்து இதை கேலி செஞ்சு சிரிக்கிறாங்க இந்த விஷயத்த. இவருக்கு ஒரு மாதிரி ஒரு அரை மணி நேரம் பார்க்குறாரு, படுபயங்கரமான கோபம் வந்துடுது. அந்த சரி இப்போ இது போதுண்டா குப்பாண்டி, இன்னைக்கு நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுருதி பொட்டியை வந்து தூக்கி அடிக்கிறாரு. அது ஒரு முள்ளு செடியில் போய் குத்திக்குது. அது அப்புறமா அவரே வந்து இதுக்காக நான் இதை போய் அடித்தா என்ன பண்ணுறதுன்னு அந்த முள்ளெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்துட்டு மனதில் அவர் யோசிக்கிறார். அதுதான் ஜானகிராமன். அவர் சொல்கிறாரு, என்னடா இன்னைக்கு கொள்ளையில் சொல்லி கொடுத்தேன், கேலி செஞ்சு சிரிச்சிங்களா, நாளைக்கு என் வீட்டுக்குள்ளே சொல்லி கொடுக்குறேன்டா அவனுங்களுக்கு
படவாக்கலா நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்ப்போம் என்று ஒரு இடத்துல அந்த கதை வந்து முடிந்து போகிறது. இது வந்து 67ல் நீங்கள் வந்து 67ங்கிறது திமுக ஆட்சிக்கு வருகிற காலம் என்பதையும் சேர்த்து தான் வந்து பார்க்கணும். இதை ஆனந்த விகடனில் எழுதப்படுற ஒரு கதை. அதனால இந்த மாதிரி இடங்களையும் ஜானகிராமன் தொட்டவர் தான். ஆனால் இதை பெரிய அளவில் அவர் வளர்த்து கொண்டு போகவில்லை என்பது அவர் மேல நம்ம விமர்சனமாக வைக்கலாமே தவிர, இந்த இடங்களை தொடாதவர் ஒரு சனாதனி என்பது போல அவரை வந்து விமர்சிக்க முடியாது என்பதுதான் கருத்து. இல்லை, இப்போ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பல தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் நான் பேசியிருக்கக்கூடிய சமூக இழிவு, ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சாதிகளை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வந்து இந்த மேல்தாழ் அல்லது கீழ்மேல் இருக்கக்கூடிய அந்த படித்தரங்களை எல்லாம் கூட எப்படி ஜானகிராமன் தன்னுடைய கதையில் ரொம்ப நளினமாக வெளியில் தெரியாம கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி, எப்படி வந்து ஜானகிராமனுடைய கதைகளை எல்லாவற்றிலும் அதனுடைய பின்னணியில் ஒரு இசை மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு எப்படி வருது? அதற்கான ஒரு தோற்றம், அதற்கான பின்னணி ஏதாவது இருக்கா? அது கண்டிப்பா அவர் வந்து உமையால்புரம் சாமிநாதன்ட்ட வந்து பயின்றவர். இப்போ பல பேரோட அவருக்கு வந்து ரொம்ப தொடர்புகள் இருந்தது சங்கீத வித்வான்களோட. அன்னைக்கு வந்து அவரே மோகமுள்ள ஒரு இடத்துல எழுதுகிற போது, சுத்த சங்கீதம் கேட்காத ஒரு இடம் அந்த காலத்து தஞ்சாவூரில் உண்டா அப்படின்னு எழுதியிருக்கார். அவங்க அப்பா தியாகராஜ சாஸ்திரி வந்து கதா காலட்சேபம் செய்தவர். அந்த கதா காலட்சேப மேடைகளில் சில இடங்களில் ஜானகிராமன் பாடியது கூட உண்டு என்று சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 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 கல்ச்சுரலி ஒரு ரிச் ட்ரெடிஷனுக்குள்ளேருந்து வரவர். அவருக்கு வந்து பவபூவதி, காளிதாசன், இது மாதிரியான வால்மீகி, இது மாதிரியான பயிற்சிகள் உண்டு. அதனால தான் வால்மீகி ராமாயணத்தை ஒரே ஒரு சொல்லில் சொல்லிடணும்னு சொன்னால் நெகிழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மாதிரி பால சரஸ்வதியினுடைய நடனத்தை பற்றி எழுதுகிற போது நடனம் 2 வகை ஒரு கட்டுரையில் எழுதுறாரு. கட்டுரையே இப்படி தான் தொடங்கும். ஒன்று பால சரஸ்வதி ஆடுறது, 2வது மற்றவங்க ஆடுறது என்று சொல்லி நடனத்தையே வந்து பிரிப்பார். அதனால இந்த நுண்கலைகளோட, அதாவது ஓவியம், சிற்பம், தெருக்கூத்து, இந்த மாதிரியான இசை, அது மாதிரி நாடகங்கள் போடுவது, இந்த நுண்கலைகளோடு அவருக்கு உள்ள பயிற்சி, நாட்டார் கலைகளோடு அவருக்கு இருக்கக்கூடிய பயிற்சி என்பது ரொம்ப ஆழமானது. அதில் எல்லாவற்றையும் அவர் படைப்புக்குள்ளே கொண்டு வந்தாரா என்பது ஒரு ஏன்னா கதா காலட்சேப மரபில் அவர் பார்க்கிறார். அது மக்களை சந்திக்கிற ஒரு அமைப்பு முறை. அது ஒரு 100 வருடத்துக்கு முன்பு என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும். அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வர்ணாசிரம கட்டமைப்புக்குள்ளே நின்று தான் அந்த கலைகள் தஞ்சை மண்ணில் வளர்க்கப்பட்டன. அந்த கலைகளினுடைய ஒரு பங்கேற்பாளராக ஜானகிராமன் வந்து இருந்திருக்கிறார். அதனால பல வகையான விஷயங்களை அவர் கொண்டு வருகிறார். இப்போ உதாரணமாக அவர் வந்து இப்போ ஒரு புராணத்தை அல்லது தொன்மத்தை அவர் கொண்டு வருகிற போது கூட அவருக்கே உரிய முறையில் அதை கொண்டு வருவார். உதாரணமாக இப்போ உயிர்த்தேன் என்கிற நாவலில் ஒரு பெருமாள் கோயில் கட்டுவது தான். ஆறுகட்டிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரே சேர்ந்து ஒரு பெருமாள் கோயிலை கட்டுகிறது. அதுதான் அதனுடைய கதையினுடைய முடிவாக வருகிற அமைப்பு. அதில் வந்து ஆமருவின்னு ஒரு ஓவியன், அது ஒரு திருமால் பேர் தான், ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய திருமாலுடைய பேர் ஆமருவியப்பன். ஆமருவிங்கிறவன் அதில் ஓவியனாக வருகிறான். அவன் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை வந்து அவன் வடிவமைக்கிறான், அங்கே ஓவியத்தையும் இதையும் பண்ணுற மாதிரி. அப்போது இப்போ கஜேந்திர மோட்சத்தை அவன் வந்து அங்கே ஒரு சிற்பமாக போடுறான், ஒரு ஓவியமாக போடுகிறான். அப்படி போடுகிற போது அவன் என்ன செய்கிறான்னா, இப்போ கஜேந்திர மோட்சத்தில் முதல்ல வந்து காலை பிடிச்ச உடனே கஜேந்திர யானை வந்து கத்துகிற போது இப்போ அங்கே இருக்கிறான் மேலே இருக்கக்கூடிய பரமபதநாதன் வந்து கருடனை கூப்பிடுறான், வா நம்ம பக்தன் வந்து கூப்பிடுறான், உடனே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கருடன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால பெருமாள் என்ன பண்ணான்னா, கருடனை தூக்கி தான் தோல் மேல போட்டுக்கிட்டு இவனே பறந்து வந்து கஜேந்திரனை காப்பாத்தினான் அப்படின்னு ஒரு இடத்த வந்து எழுதுறார். இது வந்து ஏதோ ஒரு சமஸ்கிருத காவியத்திலேயோ எதுலயோ இருக்கும். நான் கூட அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய யாராவது ஒருவர் கூட அது இந்த இடத்துல இருக்கிறது, இந்த ஸ்லோகம் தான் இப்படி வந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான அதாவது கஜேந்திர மோட்சத்தை ஜானகிராமன் வர்ணிக்கிற போது கூட அதை ஒரு வித்தியாசப்படுத்தி அதை அல்லது யார் அப்படி வித்தியாசப்படுத்தி காட்டு இருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து தான் அந்த மாதிரி தான் கொண்டு வந்து அந்த தொன்மத்தை கூட இங்க கொண்டு வரார் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி வாழ்க்கையை வந்து மரணம் வந்து அவரை பாதிச்சதே இல்லை. அது ஒரு அம்சம் அவருடைய. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசனையும் ருசி உணர்வும் வாழ்க்கையை எவ்வளவு இன்பமாக வாழ்வது அப்படிங்கிறதான் ஜானகிராமன்ட்ட திரும்ப 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 ஒரு அடி கருத்தாவே இருந்திருக்குது. மரணம்ங்கிறது அவருக்கு ஒண்ணுமே இல்லை. உயிர் வாழ்க்கை என்பது, உயிர் வாழ்வது என்பது ஒரு உயிரினுடைய இச்சை. அந்த இச்சையின் மேல ஜானகிராமனுக்கு ஆழ்ந்த பிடிப்பு உண்டு. ஒரு செம்பருத்தியில வந்து ஒரு கம்யூனிஸ்ட், அவர் சீதாபதிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட், அவர் வந்து சொத்தை எல்லாருக்கும் எழுதி வச்சிடணும்னு பார்க்குறாரு. அவருடைய பண்ணையில் வேலை செய்கிறவங்களுக்கே எழுதி வச்சிடணும்னு பார்க்குறாரு. அதனால அவருடைய சொந்தக்காரனே அவளை தீர்த்து கட்டிடுறான்.
அதான் செம்பருத்தியினுடைய இதில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். குழந்தை இல்லை, சுவிகாரம் எடுக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, தங்கிட்ட வேலை செய்கிற ஆட்களுக்கே சொத்தை எழுதி வச்சிடலாங்கிற போது அவருடைய சொந்தக்காரனே வந்து தீர்த்து கட்டுறார். அப்போ எவ்வளவு கொலைபாதகர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்பதையும் அவர் வந்து எழுதி தான் காட்டுறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு இடம் வருகிற போது அந்த சீதாபதி வந்து சட்டநாதன்ட்ட பேசுவார். சட்டநாதன் வந்து சொல்லுவான், அதோட கதாநாயகனை வந்து சொல்லுவான், வயசு 60 வயசு ஆயிடுச்சு, விழா கொண்டாடுறாங்கிறாங்க. ஈசலுக்கு 60 வயசு கொண்டாடுதா, விழா கொண்டாடுதா, கரப்பாம்பூச்சி விழா கொண்டாடுதா, மனுஷன் தான் 60 வயசு 70 வயசுன்னு விழா கொண்டாடிட்டு இருக்கிறான், நாம என்ன சாதிச்சோம்னு கேட்கிற போது அவர் சொல்லுவாரு, உயிரோடு இருந்ததே ஒரு சாதனை தானே, அதை விடவா பெரிய சாதனை இருக்குது என்று பேசி கேட்பார். அப்போ வாழ்க்கையின் மீது அவ்வளவு இச்சை, அவ்வளவு ஆர்வம், அதிலிருந்து தான் அவருடைய படைப்புலகமே வந்து பிறந்து வருகிறது. அப்புறம் என்ன, எனக்கு வந்து இப்போ இந்த அவருடைய பெரிதும் பேசப்பட்ட ஒரு நாவல் திரைப்படமாக வந்தது மோகமுள். இந்த மோகமுள்ளுங்கிற அந்த அந்த தலைப்பு இருக்குல்ல, அது எனக்கு சில கருத்துக்களை உருவாக்குது. பல இலக்கியங்களில் அந்த முள் வருதுங்கிறத பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சகுந்தலையில், காளிதாசனுடைய சகுந்தலையில் காலில் முள் தைப்பது தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி. அதே போல் பார்த்தீங்கன்னா மூவாவனுடைய நெஞ்சில் ஒரு முள், அது ஒரு ரொம்ப அவருடைய கதைகள்லேயே ரொம்ப பேசப்பட்ட ஒரு ஒரு நாவல், ஒரு புதினம் வந்து அந்த நெஞ்சிலே ஒரு முள். அதற்கு பிறகு மோகமுள். அதே மாதிரி திரைப்படத்தில் நம்ம இவர் எழுதின பூர்ணச்சந்திரன் எழுதினதில் அதில் கூட பார்த்தீங்கன்னாலும் அந்த முள்ளு மலரும் என்ற அந்த நாவல் அது திரைப்படமாக வந்தது, அதுலேயும் அந்த ஒரு முள் வருது. எனக்கு என்ன கேள்வி என்றால், அந்த முள் எப்படி ஒரு ஒரு உமாச்சந்திரன், அந்த முள் எப்படி ஒரு 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 பாத்திரமாக இதை போன்ற பல வெற்றிகரமான நாவல்களில், கலைப்படைப்புகளில் அதுவும் காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு சிந்தனை. அது ஒரு கில்ட்டுக்கான குறியீடாக மாறுதுங்கிறது தான், குற்ற உணர்வுக்கான ஒரு குறியீடாக முள்ள வந்து பார்ப்பது என்பது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொல்றதை எனக்கு ஒரு நினைவூட்டுறீங்க. முள்முடி அப்படின்னு ஜானகிராமன் ஒரு கதை எழுதியிருக்கார். அது ஒரு ஆசிரியரை பற்றிய ஒரு கதை. அது அந்த ஆசிரியர் பள்ளியில் ஒரு கிறித்தவ ஆசிரியர் அவர். அது ஜானகிராமன்ட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் அந்த கீழத்தஞ்சை, கும்பகோணம் இந்த மாதிரியான இடங்களில் வாழ்ந்தவர். கீழத்தஞ்சை கூட இல்லை, அது கும்பகோணத்தில் வாழ்ந்தவர். அந்த மாதிரி வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் இஸ்லாமியர்களுக்கும் அங்கே இருந்த பிராமணர்களுக்குமான நெருக்கமான உறவுகள் இருந்தது. அதை வந்து இப்போ செம்பருத்தி போன்ற நாவல்களில் அது வந்து அதை மாதிரி கிறிஸ்தவர்களை பற்றியும் இப்போ அம்மணியில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மணிக்கிட்ட வந்து ஒரு கிறிஸ்தவர் தான் கேள்வி கேட்கிறதாக அவர் வந்து மாறுது. நீ வந்து உலகத்தில் உள்ள எல்லாரோடையும் கை கொடுக்கணும்னு சொல்கிற, எல்லாரோடையும் படுத்துக்கணும்னு சொல்கிற, எல்லாரோடையும் முத்தமிடணும்னு சொல்கிற, ஒரு குஷ்டரோகியோட உன்னால் படுத்துக்க முடியுமா, உன்னால் முத்தமிட முடியுமா என்று கேள்வி கேட்கிறவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வர பென்னட்டுங்கிற ஒரு கிறிஸ்தவர் தான் கேட்குறதா அந்த நாவலுடைய திருப்புமுனை கேள்வியாகவே அது அமைகிறது. அதுபோல் பல நாவல்கள்லையும் அவர் முடிந்த அளவுக்கு அந்த ரெப்ரசன்டேஷனையும் வச்சுக்கிட்டே தான் வராரு. அந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மாறுகிற போது இங்கே ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர், அவர் பள்ளிக்கூடத்தில் ஒரு 30 வருஷங்களுக்கு மேலே வேலை பார்த்தவர். அவருக்கு அவ்வளவு பேர் சாரா ஒருத்தரை ஒன்று சொல்ல மாட்டாரு, அப்பேற்பட்ட மனிதர் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைவான ஒரு ஆசிரியருடைய தொழிலை முடிச்சு வராரு. அவர் ரிட்டையர் ஆகி வரும்போது அவ்வளவு பேரும் அவரை கொண்டாந்து வீட்டில் இது பண்ணுறாங்க. அப்போது அவர்கிட்ட வந்து ஒரு பையன் மட்டும் இவர் ஒரு நாள் கண்டிச்சிட்டார், கடுமையாக கண்டிச்சிட்டார். அவன் வந்து என்னன்னா, இந்த ஓய்வு பெறுற விழாவுக்கு எல்லாரும் காசு போட்டு இதை வந்து செய்கிறாங்க. அப்போது அவன் வந்து பயப்படுறான், நான் வந்து காசு கொடுக்கலாமா, அதை வந்து சார் விரும்புவாரா அப்படின்னு. இப்போ என்னன்னா, இயேசு படம் மாட்டிருக்கு இவருடைய வீட்டில். இப்போ மாணவரில் ஒருத்தன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி அந்த பையன் வந்து கேட்குறான் அவங்கக்கிட்ட, சார் வந்து என்னை மன்னிப்பாரா, என்னை வந்து ஏற்றுக்குவாரா அப்படிங்கிற போது இவருக்கு அடாடா வாழ்க்கை நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கேடா, இவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டோம்னு நினைச்சோம், இவ்வளவு வருஷம் சர்வீஸு, அப்படிப்பட்ட ஆசிரியர் நம்ம நினைச்சோம், ஐயோ அந்த மனிதன் அந்த மாணவனுடைய மனதில் இப்படி ஒரு இதை நம்ம பண்ணிட்டோமேன்னு சொல்லி அது அந்த கதைக்கு தலைப்பே முள்முடி தான். அவனை கூப்பிட்டு ஐயோ நான் தான் ஏதோ தப்பா பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கட்டி அடைத்துக் கொள்ளுகிற மாதிரி அந்த கதை வந்து முடியும். அப்போ இந்த முள் என்பது ஒரு கில்ட்டினுடைய ஒரு இதாக வந்து பல இதில் வந்திருக்கு. ஆனால் ஜானகிராமன் வந்து இந்த காமத்தை வந்து கில்ட்டாக பார்த்தாரா இல்லையாங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆய்வுபூர்வமான கேள்வி. அவர் சில இடங்களில் அதை கில்ட்டாக பார்க்குறாருன்னு சொல்லலாம். ஆனால் சில இடங்களில், பல இடங்களில் வந்து அந்த கில்ட்டை தாண்டணும் என்கிற துடிப்பும் அவர்கிட்ட இருக்குது. அதை எப்படி அவர் சொல்லுவாங்கன்னா, இப்போது அலங்காரத்தம்மாவில் வந்து அம்மா வந்தாலில் வந்து காசிக்கு போகணுன்னு நினைக்கிறா, நான் காசிக்கு போய் அந்த கங்கையில் மூழ்கிட்டா அவள் செஞ்ச பாவங்கள்லாம் கரைஞ்சி போயிடணும்னு சொல்கிற போது அது அவள் வந்து ஒரு கில்ட்டை வந்து பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இப்போ மரப்பசுல வந்து எல்லா வகையான பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லையும் வந்து தன்னுடைய பாலியல் வாழ்க்கையை வாழ்ந்து விட்ட அம்மணி கடைசியில் குடும்ப வாழ்க்கைக்கு திரும்புறதாக அவர் வந்து காட்டுறார். அதுவும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன்,
பச்சைப்பன் மரகதம் என்கிற ஒரு எளிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள். அவங்க 2 பேர்கிட்டையும் இருக்கக்கூடிய நெருக்கம், அவங்க 2 பேர்கிட்டையும் இருக்கக்கூடிய உண்மை, விசுவாசம், இதை பார்த்து தான் வாழ்ந்த வாழ்க்கை மேல அம்மணிக்கே ஒரு வகையான ஒரு எதிர்வினை வந்து அவள் திரும்ப பட்டாபியோட சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்து விடலாம் என்கிற ஒரு இடத்துக்கும் வந்து வருகிறாள். அப்படி வருகிற போது அந்த கில்ட்டெல்லாம் அவளுக்கு இல்லை. அவ வந்து என்ன சொல்றா, இது சரி, இந்த இடத்துல என்னுடைய மனம் வந்து இது மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறது, நான் இங்கே வருகிறேன் என்பதாக அது மாறுகிறது. அதனால கில்ட்டு இல்லாத தன்மை ரெண்டுக்குள்ளேயே அவர் பழகிக்கிறார். ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு உள் உந்தலும் அவருக்குள்ள வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது ஜானகிராமனுடைய எல்லா நாவல்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாரோ அல்லது இந்த வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கான ஒரு வழிமுறைகளில் இருக்கிறவங்களோ இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நம்முடைய மரபான சாமியார்கள் போன்றவர்கள் இல்லை, அப்படியே உதறி விட்டுட்டு போறவங்க இல்லை. அவங்க போனாலும் கூட திரும்ப இதுக்குள்ள வரவங்களாகவும் மறுபடியும் இது பண்றவங்க. கோணவாய் நாயக்கர் மலர்மஞ்சத்தில் காசிக்கு போயிடுறாரு. ஆனால் ராமையாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, நான் கடைசியில் இப்போ வந்து போயிட போறேன், ஹரிச்சந்திரன் கட்டத்தில் என்னை வந்து ஒரு இதில் வச்சு விட்டுருங்க, படகுல வச்சு விட்டுடுங்க, ஆனால் நீ வந்து தெரிஞ்சுக்கணும் சில உண்மைகளை வாழ்க்கை பற்றி என்று ராமையாவை வந்து கூப்பிடுறாரு. ராமையாவை கூப்பிட்டு அவருடைய பெண்ணு அந்த சில விஷயங்களை பற்றி அவருக்கு சொல்கிறார். உன்னுடைய பெண் வந்து நீ கல்யாணம் பண்ணிட்ட, உன் பேச்சை கேட்டு அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஒரு மஞ்சம் போட்டிருப்பா, அதில் அந்த ராஜா அப்பப்போ வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவான், அதை நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது மோகமுள் மாதிரி தான் மலர் மஞ்சம்னு அதுக்கு தலைப்பு வச்சாரு. அப்படி வைக்கிற போது கூட அந்த மஞ்சத்துக்குள்ளேயும் ஒரு முள் இருக்கிற மாதிரி தான் அந்த கருத்து வந்து வருகிறது. ஆக இது வந்து நம்முடைய சமூகம் வச்சிருக்கு இல்லையா, நிறைய கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகள் இது வந்து 1000 வருஷமா ஒரு தேங்கி போன ஒரு புறையெடுத்து போன சமூகமா இருக்குது. இதுக்குள்ள வாழ்ற யாருக்கு தான் கில்ட் வராது? அந்த கில்ட் தான் ஜானகிராமனுடைய கில்ட்டே தவிர அவரை ஏதோ தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய குற்ற உணர்வாக அதை வந்து மாற்றக்கூடாது. இது ஒரு சமூகத்திற்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது, பாலியல் பற்றி இந்த சமூகத்துக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது என்றால் அந்த குற்ற உணர்வு ஜானகிராமனுடைய படைப்புகளிலும் இருக்கிறது. அது ஏதோ ஜானகிராமனுடைய தனிப்பட்ட குற்ற உணர்வு போலவும் வேறு படைப்பாளிகளிடத்தில் இந்த குற்ற உணர்வு செயல்படவே இல்லை என்பது போலவும் ஒரு விமர்சனத்தை நம்ம செய்ய முடியாது. நான் அப்படி பார்க்கல. இந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த முள் என்பது எல்லா இடத்துலையும் அது ஒரு குறியீடாக வருகிறதுங்கும் போது அதுக்குள்ள ஒரு ஒருமை இருப்பதை தான் நான் பார்க்குறேன். அது ஒரு யூனிஃபார்மிட்டி, ஒரு தொடர்ந்து அது இருப்பது அப்படிங்கிறதா பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஜானகிராமன் வந்து பல கதைகளில் பல சமூக பிரச்சனைகளை, குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், அதை மீறி அவர்களுக்கென்று ஒரு இதயமும் ஒரு மனமும் இருக்கிறது என்பதை அவர் பல வகையாக அவர் சொல்கிறார். அதை வந்து இன்னைக்கு பொதுவான இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய பார்வையில் அது ஒரு நெறி பிறழ்வாக அல்லது ஒழுக்க மீறலாக பார்த்தாலும் கூட அதை வந்து அவர் ஜானகிராமன் அப்படி பார்க்கவில்லை என்பதே ஒரு புரட்சியான ஒரு கருத்தாக தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அதான் அது வந்து இப்போ ஜானகிராமனுடைய நாவல்கள் வருகிற பெண்கள் எல்லாம் படித்தவர்கள் இல்லை, அவங்க பெரிய செல்வந்தர்கள் இல்லை, அவங்க வேலைக்கு போகிறவங்க இல்லை, அவங்க தங்கள் காலில் தாங்களே நிற்கக்கூடியவர்கள் இல்லை. இப்போ அந்த நாவல்களில் அவர்கள் வருகிற கணவர்களையோ தந்தையையோ பிள்ளைகளையோ சார்ந்திருக்கிற வாழ்க்கை தான் நாவல்களையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஆனால் அதையும் மீறி அந்த பெண்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கிறது. நீங்கள் கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தையே ஒரு படிப்பறிவு இல்லாத பெண், பிள்ளைகள் பேரர்கள் மற்றவங்கெல்லாம் மிகப்பெரிய வேலைகளில் இருப்பாங்க, பதவிகளில் இருப்பாங்க, ஆனால் அந்த கிழவிக்கு வந்து கட்டுப்படுறவங்களா இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராம வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆளுமை உடைய பெண்களை வந்து அவர் தன்னுடைய படைப்புலகத்துக்குள்ளே கொண்டு வருகிறார், சித்தரிக்கிறார் என்பதாகத்தான் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த பாலியல் மீறல்கள், இந்த பிறழ்வுகள் என்று வருகிற போது நான் அதை இப்படி தான் உடைச்சு உங்களுக்கு சொல்லணும். ஜானகிராமனுடைய நாவல்களில் இந்த முறை மீறியவர்கள், பாலியல் பிறழ்ந்தவர்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்கள விட நல்லவர்களான கேரக்டர்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒட்டுமொத்த அவருடைய படைப்புலகத்திலையும் அலங்காரத்தம்மாள் என்ன கெட்டவளா, நீங்கள் அவ இந்து என்ன கெட்டவளா, அம்மணி என்ன கெட்டவளா? இப்போ அம்மணிக்கு வந்து என்ன சொல்கிறா, அவள் வந்து ஒரு பெண் வந்து நிர்வாணமாக நிற்கிறாள், அதை வந்து 20-30 பேர் கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கிழவன் வந்து இப்படி கம்பு எடுத்து தட்டிக்கிட்டே இருக்கிறான், மரியாதை இந்த புடவை கட்டுறியா இல்லையா, மரியாதை இந்த புடவை கட்டுறியா இல்லையான்னு 5-6 வாட்டி அடிக்கிறான். எல்லாரும் அவருடைய உடம்ப கண் குத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவர் அம்மணி சொல்கிறா, ஒரு புடவையை தூக்கி அவன் மேலே போட்டிருந்தா அவள் போத்திக்கிட்டு போயிருப்பா, 2 அடி அடித்தா ஓடி போயிருப்பா. ஆனால் அடிச்சிருவேன்னு சொல்லி கம்பை அடிச்சுக்கிட்டே அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்குறீங்களாங்கிறா. இவளா வந்து கெட்டவள்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இவளா முறை மீறியவள்னு சொல்கிறது? அப்போது அதில் கண்டு சாஸ்திரி இருக்கிறார், அத்வைதத்தினுடைய சாகரம். அவர்கிட்ட விஸ்வநாத ஐயர்னு ஒருத்தர் வந்து
படிச்சார். ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னதா கண்டு சாஸ்திரிகிட்ட ஒருத்தன் வந்து சொல்றான். என்னென்னு, கண்டு சாஸ்திரி தானே அவங்க குரு அத்வைதம் சொன்னதுக்கு என்று விஸ்வநாத ஐயர்கிட்ட கேட்குற போது விஸ்வநாத ஐயர் சொன்னாராம், குருன்னு யாரையும் நான் வந்து சொல்றதில்லை, நானும் அவரும் அத்வைதம் சேர்ந்து படித்தோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இதை கண்டு சாஸ்திரிகிட்ட ஒருத்தன் வந்து சொல்லிட்டான். இப்போ ஏதோ ஒரு விஷயமா பேசுறதுக்கு விஸ்வநாத ஐயர் வராரு. தெருக்கோடியிலேயே ஒரு ஆளை அனுப்பி கண்டு, அவன் இன்னுமே இந்த இது கல் ஏறக்கூடாது, இந்த முச்சந்திக்குள்ள அவன் வரக்கூடாது, படிக்கல் ஏறக்கூடாது, அவனை வெளியில துரத்தி விடு என்று சொல்லி ஒரு ஆளை வச்சு அனுப்புறாரு. அந்த ஆளுடைய முகம் அப்படியே செத்து போய் அவன் அப்படியே கீழே குமிஞ்சு போறான். இந்த கண்டுவினுடைய மகனுக்கு தான் அம்மணியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக பேசியிருக்கிறார்கள். அந்த இடத்துல அம்மணி வந்து முடிவெடுக்கிறா. சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என்ன ஒரு 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 ஒன்ட்ட வந்தவன் உன்னோட சேர்ந்து படிச்சேன்னு சொன்னான், அதுக்காக இப்படி முகம் திருப்புகிறாயே, இவ்வளவு நாகரிகமற்றவனாக இருக்கிற உன்னோடு நான் உனக்கு கொடுக்குற அந்த தண்டனையை அவனால் கொடுக்க முடியாது இல்லையா, உன் மருமகளா நான் வரமாட்டேன், உன்னால் முடிஞ்சதை பார் என்று சொல்லித்தான் வேறு ஊருக்கு அவள் படிக்கப் போகிறாள் என்று. இதெல்லாம் ஒரு 10-12 வயதிலேயே அந்த பெண் வந்து முடிவெடுப்பதாக ஆகிறது. பிறகு கோபாலியிடத்திலிருந்து அவள் விடுபடுவதற்கு கூட அந்த வேலைக்கார பெண்ணு மரகதத்தின் மீது கோபாலியினுடைய கண் செல்கிறது. கோபாலி வந்து பாலியல் ரீதியாக குறையுடையவர், அம்மணியை திருப்தி செய்ய முடியாதவர் என்பதற்காக அம்மணி கோபாலியிடமிருந்து விலகவில்லை. இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கிற போதும் கூட இன்னொரு பெண்ணிடத்தில், அதுவும் நேர்மையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பெண், அவளும் அப்படிதான் ஜானகிராமன் மனிதர்களை ரொம்ப பரிவுணர்ச்சியோடு பார்த்தவர். அந்த மரகதத்துக்கு கூட அப்படி ஒரு ஆசை இருக்குன்னா கூட பரவாயில்லை, அவளுடைய கணவன் பச்சையப்பனோடு அவளும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் அந்த மரகதமே வந்து சொல்றா, அம்மணிக்கிட்ட வந்து சொல்றா, இல்லைம்மா அவர் வந்து கிழவர், 60 வயசு, அவர் வந்து என்னை பார்க்குறத பார்த்தா பார்வை அப்படி இருக்குது, இன்னைக்கு நான் வந்து உறுதியாக இருக்கிறேன், இன்னொரு நாள் ஐயோ பாவம் கிழவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பரிவு காட்டிட்டா ரொம்ப பிரச்சனையாயிடுமா அப்படின்னு அவர் சொல்லுகிற போது எந்த அளவுக்கு மனிதர்களை அவர் வந்து அளவிடுகிறார் என்பதற்கான ஒரு தடயமாகவும் மாறுகிறது. அதனால ஜானகிராமனுடைய நாவல்களில் இந்த மீறல்களை செய்கிற பெண்கள் வந்து அந்த நாவலில் வருகிற வேறு எந்த பாத்திரத்தை விடவும் மனிதாபிமானம் மிக்கவர்களாகவும் அன்பும் கருணையும் இரக்கமும் உள்ளவர்களாகவும் காட்டப்பட்டிருப்பார்கள். நீங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் மாதவியை போய் ஏதாவது சொல்ல முடியுமா நீங்கள்? ஆமாம், அந்த மாதிரி தான் ஜானகிராமனோட வரக்கூடிய பாத்திரங்களும் இருக்கிறார்கள். அதனால செயல்கள், அந்த நம்ம என்ன செய்கிறோம்னா அதை அவர் அப்படியே சொல்லுவார், ஒருத்தனோட 50 வருஷம் ஒருத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா, ஆனால் அவ்வளவு அரக்கியாக வாழ்கிறான், அவளை நீங்கள் பத்தினிங்கிறீங்க, ஆனால் ஏதோ சில காரணங்களால் ஒரு உறவை வந்து மீற வேண்டியதாக இருக்குது, பிறழ்ந்து போய்விட்டால் 2-3 பேரோடு அவளுக்கு உறவு ஏற்பட்டு விட்டது, ஆனால் அவள் வந்து அவ்வளவு இரக்கமுள்ளவளாக இருக்கிறாள், அன்புள்ளவளாக இருக்கிறாள் என்கிற போது நீங்கள் யாரை எடுத்துக்கொள்வீர்கள்? அதுதான் வந்து அவர் வைக்கக்கூடிய கேள்வி. போல மீறலா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நல்ல பண்புள்ள ஒரு இருக்கக்கூடிய அந்த ஆமா, ஏன்னா இந்த சூழல் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தால் நீங்களும் அப்படித்தான் இருந்திருப்பீர்கள். அது அந்த சூழலினால் விளைந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த அந்த மனித உணர்வுகளுக்கு நாம் வந்து மதிப்பு தர வேண்டும் என்கிற ஒரு இடம் ஜானகிராமன் வந்து தொடுகிற இடம். அது நான் வந்து உண்மையா இருக்கேனா இல்லையா, உலகத்துக்கு இல்லை, சமூகத்துக்கு இல்லை, சட்டத்திட்டங்களுக்கு இல்லை, எனக்கு நான் நேர்மையா இருக்கேனா, எனக்கு நான் உண்மையா இருக்கேனா. நான் பெரும்பாலும் மனித வாழ்க்கையில 90% மேல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு நாம் நேர்மையாக இல்லை என்பதுதான். we are all hypocrites-ங்கிறது தான். ஐ எம் நாட் ஹிப்போக்ரட்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம நான்லாம் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில வச்சு பார்க்குறேன் அவங்கள வந்து. இப்போ இது கிட்டத்தட்ட நம்ம அவருடைய ஜானகிராமன் வந்து எப்படி வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இழிவுகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த சமூகம் எப்படி தொடர்ந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அநீதியை இன்றைக்கு இழைத்து கொண்டே இருக்கிறது என்பதை எதிர்த்து ஒரு குரல் கொடுப்பவராக, ஆனால் ஒரு விளம்பரமாக இல்லாமல் தன்னுடைய பாத்திரங்கள் கதை போக்கிலேயே அதை செல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அது அவருடைய ஒரு தன்மையாக. அவர்கிட்ட ஒரு ஆண் நோக்கு இல்லை அப்படின்னு நாம வாதிடலை, நாம சொல்லலை. இவ்வளவு பேசிய பிறகும் கூட ஜானகிராமனுக்குள்ள கூட ஒரு ஆண் நோக்கு செயல்படுகிறது என்பதை நாம் சில விமர்சனங்களோடு ஏற்கத்தான் செய்கிறோம். ஆனா அதையே சொல்லி அவரை வந்து நிராகரிக்க முடியாது. அவர் வந்து பெண் மனதுக்குள்ள ரொம்ப ஆழமாக பயணித்து பல வகையான விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு முக்கியமான படைப்பாளி என்கிற தளத்தில் நின்று கொண்டு அவர் மேல விமர்சனங்களை செய்யலாம். அப்புறம் இப்போ கடைசியாக நான் ஒன்று தான் நான் கேட்கலான்னு நினைக்கிறேன்.
இப்போ இன்றைக்கு ஜானகிராமனுடைய காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 3 தலைமுறை எழுத்தாளர்கள் மாறிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னவனித்துவம் போய் அதுவும் இன்றைக்கு மாறுபடக்கூடிய ஒரு சூழல் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது. பின்னவனித்துவமே இப்போ செல்லாப்பாதாயே அடுத்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பல்வேறு அந்த இலக்கிய படைப்புகளும் வடிவங்களும் இன்றைக்கு அது பேசப்படக்கூடிய சூழலில் இன்றைக்கு எழுதக்கூடிய கவிஞர்களுக்கு அல்லது எழுத்தாளர்களுக்கு அல்லது சிறுகதை ஆசிரியர்களுக்கு தீஜா எந்த அளவிற்கு ஒரு பொருத்தமாக, எந்த அளவிற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் இறுதியான கேள்வியாக உங்கள் முன்னால் வைக்கலாம்னு நினைக்கிறேன். சரிதான். அதாவது ஒரு செவ்விலக்கியத்தினுடைய செழுமையான அம்சங்கள் அனைத்தும் பொருந்திய ஒரு தமிழ் படைப்பாளி தி ஜானகிராமன் அப்படின்னு தான் அவரை வரையறுக்கணும். இஸ் எ கிளாசிஸ்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு கிளாசிஸ்ட் இதுலேருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கின்றன. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு உரையாடலில் அவர் சொன்னதாக இந்த கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. நான் பல இடத்துலையும் பேசியிருக்கிறேன். வால்மீகியே ஒன்றும் பெரிய இது இல்லைங்கிறேன், என்ன ஜானகிராமனை நீ பெரிய ஆளுன்னு சொல்கிற என்று ஒரு இடத்துல தன்னுடைய படைப்புகளை பற்றியே அவர் பேசுகிறார். தன்னுடைய படைப்புகளை பற்றி ஒருபோதும் பேசாதவர் என்பது தி ஜானகிராமனுக்கு தமிழில் வேறு எவரை விடவும் இருக்கிற முதன்மையான தகுதி. அவர்கிட்ட போய் அதை பதிவு செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் பதிவு செஞ்சுருக்காங்க. போய் உங்கள் படைப்பு இப்படி அப்படின்னு சொன்னால் கூட வேற ஏதாவது பேசும் பாராம். அதே போல் ஜானகிராமன் இதில் வரலாற்று உண்மைகள், புனைவு உண்மைகள் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். ஆனாலும் அதிகபட்சம் இப்படித்தான் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர் ஒரு முறை எழுதிவிட்ட உடனே திரும்ப பார்க்கறதே இல்லை என்று கூட அவர் சொல்லுவாங்க. ஒரு பத்திரிகையில் அவருடைய ஒரு கதை மோகமில்லே வந்துடுச்சு தான், வருவதற்கு முன்பு வரையும் அவர் அதன் மேலே ரொம்ப கவனம் செலுத்துவார். அதாவது மனதிற்குள்ள முதல்ல எழுதுவார். அவர் மனதில் எழுதின பிறகுதான் அப்புறம் பேப்பரில் எழுதுறது, எழுத்து வடிவத்தில் மனதில் எழுதி முடித்த பிறகுதான் பேப்பரில் எழுதுறது. அதனால தான் பெரிதா அடித்தல் திருத்தல் கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் எழுதுவார், எழுதுனதை அப்படியே பத்திரிகைக்கு கொடுத்துருவார். பத்திரிகையில் அது வந்த பிறகு மறுபடியும் அவர் அதை படிப்பதில்லை என்று சொல்லுவாங்க. தன்னை பற்றிய மிகையான எண்ணங்கள் இல்லாத ஒரு படைப்பாளி. நான் இப்படி அப்படி என்று சொல்லி அந்த பண்பு இன்றைய எழுத்தாளர்கள் ரொம்ப சுவீகரித்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பு. அதாவது ஜானகிராமன் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் தமிழ் புனைவிலக்கியத்தில். ஆனால் அவர் தன்னை அந்த மாதிரி அடையாளப்படுத்தி கொண்டதில்லை, விளம்பரப்படுத்தி கொண்டதில்லை என்கிற ஒரு பண்பு அது. ரெண்டாவது, மனித வாழ்வினுடைய நுண்மைகளை பேசுவது. ஒரு இடத்துல அவர், அதையும் கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு இடத்துல அவர் இப்படி பேசுகிறாரு. அதாவது கூப்ப ராஜகோபாலனை போல ஒரு வரி, ஒரு வார்த்தையாவது எழுதிவிட வேண்டும் என்று எனக்கு வெகு காலமாக ஆசை. நீங்கள் இந்த ஒரு இடத்த வச்சே ஜானகிராமனை அளவுகோல் வைங்க. ஜானகிராமன் பெரும் புகழை அடைந்து விடுகிறார். மோகமொழி எழுதியாச்சு, மலர் மஞ்சள் எழுதியாச்சு, அம்மா வந்தால் வந்துடுது. பெரிய சாதனை செய்தவர் தான் அவரு. இல்லை, அந்த விஷயத்தை நம்ம விவாதம் விமர்சனம் வைத்துக் கொள்ளலாம் பின்னாடி. ஆனால் ஒரு புகழினுடைய உச்சியில ஜானகிராமன் இருக்கிற போது அவர் சொல்லக்கூடிய ஒரு வரி இது. ராஜகோபாலனை போல ஒரு வரி, ஒரு வார்த்தையாவது எழுதிவிட வேண்டும் என்று எனக்கு வெகு காலமாக ஆசைன்னு சொன்னா அது அது எப்படி அது, அதாவது அதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, கூப்ப ராஜகோபாலன்ட்ட ஒரு நுண்மை இருக்கிறது. அது என்ன செய்கிறதுனா, அப்போ ஜானகிராமன்ட்ட பெண்ணை பற்றி ஒரு மயக்கமும் ஒரு வியப்பும் உண்டு. அந்த வார்த்தைகளை நான் தெரிஞ்சு தான் பயன்படுத்துகிறேன். ஒரு மயக்கமும் ஒரு வியப்பும் உண்டு. ஆனால் கூப்ப ராஜகோபாலன்ட்ட அது இல்லை. அது அந்த பிரச்சனையை மட்டும் அவர் பார்க்குறாரு. ஆனால் அந்த கோணத்தை பார்க்கிற போதே ஜானகிராமனுக்கு வேறு ஒரு இதுவும் வருகிறது, ஒரு புனைவு சார்ந்த ஒரு அம்சமும் அவர்கிட்ட வருகிறது. இந்த யமுனா இவ கையில் ஒரு வீணையை கொடுத்து ஒரு தாமரை மலரில் இவளை உட்கார வச்சா சாட்சாத் சரஸ்வதி தேவியே அல்லவா இவள். இவளை மணந்து கொள்வதற்கு இந்த மண்ணிலே உள்ள எவனுக்கு தகுதி இருக்கிறது? சே, அது 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 ஒரு பெரிய உச்சம் அல்லவா. அதையும் ஒருத்தன் தொட்டு, அதோடையும் ஒருத்தன் படுத்து, அதோடையும் ஒருத்தன் குழந்தை பெற வச்சு, அதையும் பாத்திரம் தேய்க்க வச்சு, சி என்னடா உலகம் இது என்று ஒரு இடத்தை அவர் அடைகிறார். இது எப்படி பாருங்க, ஒரு 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 பக்தியை ஒரு கடவுள் மேல ஒரு பக்தன் வைக்கக்கூடிய அந்த இதைய கூட தாண்டி போய் ஜானகிராமன் ஒரு உணர்வினுடைய உச்சாணி கொம்புல ஏறி நின்று வழிபடுகிற ஒரு தன்மைக்கும் அவருடைய படைப்பு செல்கிறது. இந்த இடத்துல கூப்ப ராஜகோபாலன் அவர் அப்படி 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 ரேஷர் ஷார்ப்பாக நிற்கிறார் அந்த இடத்துல. அது அது ஒரு மாதிரியான ஒரு இடம். அதுக்குள்ளேயும் போய் விழுந்துட முடியாது, வெளியிலையும் வந்துட முடியாது. இப்போ ஜானகிராமன் இந்த அம்சங்களை பார்த்து தான் அந்த வரிகளை சொல்கிறாரோன்னு எனக்கு ஒரு கருத்து இருக்குது. கூப்ப ராஜகோபாலன்ட்ட நடக்கக்கூடிய இந்த ஒன்று நம்மிடத்தில் கொஞ்சம் நீண்டு விடுகிறதோ,
நாம் அந்த சூழலுக்கு, அந்த கேரக்டர்ஸுக்கு அதுக்குள்ள ஒரு மயக்கமும் ஒரு வியப்பும் கூடி விடுகிறதோ என்ற ஒரு பண்பு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தீஜாவை பற்றி இப்போ பேசுறதுன்னா இன்னும் நிறைய பேசலாம். கடல் போல இருக்குது, அது ஒரு சமுத்திரம் இருக்கிறது. ஆனா தீஜா வந்து இன்றைக்கும் வந்து அது ஒரு காவியம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இப்போ மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் நீங்க இந்த மண்ணுல என்ன மதிப்போ அந்த மதிப்பை நான் ஜானகிராமனுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை என்ன நீங்க முட்டாள்னோட சொல்லலாம், அது உங்களுடைய விமர்சனம் சார்ந்தது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆளுமை அவருடைய எத்தனையோ கோணங்கள், இன்னும் வராத கோணங்கள் எத்தனையோ இருக்குது. அவர் சின்ன சின்ன வார்த்தைகளில் கூட, இப்போ இன்னைக்கு கூட ஒரு கதையை படிக்கிறேன். இலை போட்டாங்க, இது இலை வந்து வாழை இலை இல்லை, வாழை இலையோடைய கோவணங்கிறாரு. இந்த மாதிரி வந்து எழுதுறது. ஒருத்தன் தராசை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் வந்து ஒருத்தன் வந்து பேப்பர் இது பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு வரான் ஒரு கதையில். பேப்பர் வந்து போடுறாங்க, அவன் சொல்கிறான், அந்த தராசுக்காரன் சொல்கிற மாதிரி ஒரு வரியை எழுதுறாரு. பேப்பர் எழுதின பேப்பருக்கும் எழுதாத பேப்பருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கும் இந்த தராசுங்கிறான். இந்த மாதிரி எத்தனையோ உண்மைகள் மொழி வழியாக வந்து அமிர்தத்தில் தட்சிணாமூர்த்தி சிலை இருக்குது ஒரு சிவன் கோயிலுக்குள்ள ஒரு இதில். அதில் போயிட்டு 17 முறை நமஸ்காரம் போட்டுக்கிட்டு இருக்கிற அமிர்தம். அப்போது இவர் எழுதுறாரு, இந்த தெக்குத்தி அனாதைக்கு, யார் அனாதை? தட்சிணாமூர்த்தி. இந்த தெக்குத்தி அனாதை இத்தனை நமஸ்காரங்களை எந்த காலத்தில் கண்டு இருக்குது இந்த கோயிலில்? ஏன்னா எல்லாரும் அங்கே போயிருப்பான், மூலவர்கிட்ட போயிருப்பான், அங்கே போயிருப்பான். இந்த தெக்குத்தி அனாதை 17 நமஸ்காரத்தை பண்ணுது. அது பண்ணுறவைன்னா சாதாரணமானவளா? ஒரு பேரழகி. அவள் எதுக்கு பண்ணுறான்னா, அவளுடைய காதலன் நடேசன் அவன் இன்னும் கோயிலுக்குள்ள வரல, அவ ஒரு தாசி. நீங்க பாருங்க, அமிர்தத்தினுடைய முதல் காட்சி, அவ ஒரு தாசி, அவர் ஒரு சிவன் கோயிலுக்குள்ள நின்றுட்டு இருக்கிறா, 17 நமஸ்காரத்தை பண்ணிட்டு இருக்கிறா. இவன் அவளுக்காக காத்திருக்கிறா, மற்றவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதோங்கிறதுக்காக அவ போய் நமஸ்காரத்தை பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ கடவுள் என்பதெல்லாம் கூட அவர் எப்படி பார்த்தார் என்பது இருக்குது. ஒரு அழகினுடைய ஒரு சொரூபம், அதுவாக உலகத்தை பார்ப்பது, மனிதர்களை பார்ப்பது. அவர்கிட்ட வந்து ஒரு நிலப்பிரபுத்துவ வாழ்க்கையிலிருந்து அடுத்த கட்டம் வருகிறது. அந்த அடுத்த கட்டத்தோடு தங்களை பொருத்தி கொள்வதில் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள். அதை தான் அவர் பேசுறாரு. கிராமங்கள்லேருந்து நகரங்களுக்கு வந்தவங்க. ஏன்னா அவர் கும்பகோணத்தில் இருந்திருக்காரு, சென்னையில் இருந்திருக்காரு, டெல்லிக்கு போயிருக்காரு, இப்போ செக்கோஸ்லோவியாவுக்கு போய் கருங்கடலும் கலைக்கடலும், ஜப்பானுக்கு போய் உதயசூரியன், ஆஸ்திரேலியாவுக்கு போய் அடுத்த வீடு 50 மைல், இப்படிலாம் எழுதுகிற போது ஒரு உலகளாவிய ஒரு இதுக்குள்ள அவர் வந்து இருக்குது. எத்தனையோ வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார். அதனால அவருடைய பார்வை பறந்துபட்டதாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் தன்னுடைய இளமை காலத்தை தான் திரும்ப திரும்ப எழுதினார். தஞ்சை மண்ணினுடைய பிரச்சனைகளை தான் திரும்ப திரும்ப அவர் எழுதி கொண்டே இருந்தார் என்பதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றி. இன்றைக்கு வந்து ஒரு இலக்கியம் வந்து மனிதன், ஒரு படைப்பாளி வந்து ஒரு இலக்கியத்தில் ஒரு பாத்திரத்தை சொல்லும் பொழுது முதல்ல நீங்கள் சொல்வதை போல அந்த இலக்கியத்தை தன்னுடைய மனதில் வடித்துக் கொள்கிறான். அதற்கு பிறகுதான் எழுத்தில் வருது. அவன் தன்னுடைய மனதில் தன்னுடைய உண்மையான வாழ்க்கையை நேர்மையாக நாணயமாக பதிவு செய்யும் பொழுதுதான் அந்த இலக்கியம் வெற்றி பெறுகிறது என்பது மட்டுமல்ல, அது படிப்பாளிக்கு அதை அப்படியே அவங்க மாற்று ஈடு செய்கிறார்கள். அவர்கள் மனதிலேயும் வருகிறார்கள். அப்படி வரும்பொழுதுதான் பல்வேறு கேரக்டர்களை, பல்வேறு பாத்திரங்களை, பல்வேறு கதை பின்னணியில் தளங்களில் உருவாக்கக்கூடிய தீஜா அவருடைய ஒவ்வொரு பாத்திரமும் அது இன்றைக்கு படைப்பாளி அல்லது படிப்பாளியினுடைய மனதில், வாசகன் மனதில் அது ஒரு உருவமாக, ஒரு சிலாரூபமாக போய் அவனுடைய மனவெளி என்பதே ஒரு ஆயிரக்கால் மண்டபமாக ஆகி அதில் நிறுவப்படக்கூடிய சிலைகளாக அந்த பாத்திரங்கள் அமைந்து விடுகின்றன என்ற ஒரு ரொம்ப சரியா சொல்றீங்க. ஒரு மலர்மஞ்சம் நாவல்ல ஒரு இடத்துல ராமையாங்கிற பாத்திரத்தை பற்றி எழுதுகிற போது ஜானகிராமன் இப்படி தான் எழுதுவார். இந்த நாட்டோட பண்பாடெல்லாம் 2000, 3000, 5000 வருட பண்பாடெல்லாம் ஒரு உருவம் எடுத்து வந்தால் அது எப்படி இருக்கும், அதுதான் ராமையான்னு எழுதுவார். நாம் அதுதான் தி ஜானகிராமன் எழுத வேண்டியதாக இருக்குது. அதாவது இந்த மண் சார்ந்த பல்வேறு முடிச்சுகள், பண்பாடுகள், கலாச்சார சிக்கல்கள், இதனுடைய ஒரு கடல் போல, இந்த கடலில் எப்படி அலைகள் திமிரிக்கொண்டே இருக்கின்றனவோ அப்படி ஜானகிராமனுடைய மனதில் இந்த பாலியல் சார்ந்த பிரச்சனைகளும் மற்ற விஷயங்களும் திமிரிக்கொண்டே இருக்கிறது. இப்போது அவர் வந்து ஒரு பெரும்பகுதி பாலியல் பிரச்சனைகளை எழுதினார் என்பது உண்மைதான். அது இல்லாத எத்தனையோ விஷயங்களை வந்து சிறுகதைகளில் எழுதியிருக்கிறார். அதையும் நம்ம பார்க்கணும். இதை விட பெரும்பகுதி அவருடைய சிறுகதைகள் வந்து மற்ற விஷயங்களை வந்து பேசியது தான். அது ஒரு கிளாசிஸ்டோட மைண்டோட அதை பேசியது. இப்போ சத்தியமான ஒரு கதை, ஒரு கிருஷ்ணன் கேலண்டர் ஒரு கடையில் மாட்டியிருக்குது. ஒரு குழந்தை போய் ஆசைப்படுது.
ஒரு கண்ணுக்குட்டி. அதை கூட அவர் எப்படி எழுதுறாருன்னா, அந்த காதை அப்படியே தூக்கிக்கிட்டு கிருஷ்ணன் வாசிக்கிற புல்லாங்குழல அந்த கண்ணுக்குட்டி கேட்குது. அப்படி ஒருத்தன் ஒரு சித்திரம் போட்டிருக்கிறான், ஒரு கேலண்டர். இவன் போய் நிற்குது அந்த குழந்தை. அந்த கடை முதலாளி வந்து ஏதோ பரிதாபப்பட்டு இந்த குழந்தைகிட்ட அந்த கேலண்டரை கொடுத்துட்றாரு. இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுது. பக்கத்து வீட்டு பையன் இவனோட வந்து விளையாடுறான். அந்த குழந்தையோட விளையாடுற போது இந்த குழந்தைக்கு அவன் வந்து இந்த கேலண்டர் பார்த்து அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அவன் ஒரு ட்ரிக் பண்ணுறான். டேய், நான் ஒன்று கேட்பேன், தருவியா? நீ என்னன்னு சொல்டா, தரேன். தரதா இருந்தால் இங்கே இருப்பான், இல்லைனா ஓடி போயிடுவாங்கிறான். இவன் வந்து விளையாட்டுக்கு இவன் இருக்கணுங்கிறதுக்காக, சரிடா தரேன்டா, நீ என்னன்னு சொல்டா. சரி, தருவேன்னு சொல்லு, தரேன். நிச்சயமா தரேன்னு சொல்லு, நிச்சயமா தரேன். சத்தியமா தரேன்னு சொல்லு, சத்தியமா தரேன். ஒன்றும் இல்லைடா, அந்த கேலண்டரை கொடுத்துரு. அவனுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. அவ்வளோ 3 மாதம் அலைஞ்சு அந்த கடை முதலாளிக்கு முன்னாடி நின்று பரிதாபப்பட்டு வாங்கிட்டு வந்தது. கொடுத்துட்டான் கேலண்டரை. ஏன்னா கொடுத்துட்டோமே, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமேன்னு. இவங்க அப்பா அதுக்குள்ளே பதறி அடிச்சுட்டு ஒடியாராரு பொட்டாட்டியோட. டே, அவனை கூப்பிட்றீ, அந்த சின்னானியை கூப்பிடு, பக்கத்து விட்டு பிள்ளைய கூப்பிட்டு, நம்மகிட்ட இருந்து அடிச்சுக்கிட்டு போகிறாண்டி, எத்துவாளி பையன் அடிச்சுக்கிட்டு போகிறாண்டிங்கிறாரு. இவன் அதுக்குள்ளே, என்னங்க நீங்கள் இதுவரையும் பேசாமல் இருந்துவிட்டு குழந்தை கொடுத்த பிறகு நீங்கள் கேட்குறீங்களேங்கிறான். இப்போ இவன் அப்பா சொல்கிறாரு, டே, இந்த பழத்தை கேலண்டரை வாங்கிட்டு வரலாம், உனக்கு சாப்பாடு கிடையாது. இதே மாதிரி போய் அவன் டெக்னிக்கை நீனும் பயன்படுத்த அவன் வீட்டில் அப்படின்னு சொல்லி இவனும் போகிறான். விளையாடுறதுக்கு கூப்பிட்றான், விளையாட போகிறான். இப்போ வந்து இவன் சொல்கிறான், விளையாடலாம் இல்லைடா, நான் ஒன்று கேட்பேன், தருவியா? அவன் எப்படி சொல்கிறான்னா, முடிஞ்சா தரேன். யார்? அந்த குழந்தையோடைய பதிலை பாருங்க. சரி, நிச்சயமாக தருவியாடா? முடிஞ்சா நிச்சயமாக தரேன், முடிஞ்சா சத்தியமாக தரேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லைடா, அந்த ரப்பர் ஒன்று வச்சுருக்கீல, அதை எனக்கு கொடு. அந்த ரப்பர் வந்து இங்கு பென் எழுதுனா கூட அழிக்கணும், மசியை கூட அழிக்கிற ரப்பர். அது புது ரப்பரு. அதை வாங்கின்னு வந்துடுது குழந்தை. அப்பா வந்து கேட்குறாரு, எங்கடா கேலண்டரு? இல்லைப்பா, அதை கேட்க முடியாதுல்லப்பா, நம்ம கொடுத்துட்டோம்லப்பா, கொடுத்துட்டதை எப்படிப்பா கேட்க முடியும்? இந்த ரப்பரை வாங்கின்னு வந்துட்டான்ப்பா அப்படிங்கிறாரு. ஒரு பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏண்டி இந்த தெய்வங்கள்லாம் இந்த மண்ணில் வந்து பிறக்குது, இதெல்லாம் பிறக்கலைன்னு யார் அழுதா? என்ன மாதிரி ஒரு உலகம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது வந்து கொடுத்துவிட்டேன், நம்ம வாக்கு கொடுத்துவிட்டோம், நம்ம சொன்னதை வாங்க முடியாது, என்னப்பா எப்படிப்பா அப்படின்னு பேசுதே அப்படின்னு சொல்கிற போது அவன் மனைவி சொல்கிறா, ஜானகிராமன் எவ்வளவு யதார்த்தமானவருங்கிறதுக்கான ஒரு அடையாளம். லட்சியத்தை தொட்டுட்ட பிறகும் அவர் சொல்கிறாரு, மனைவி சொல்கிறா, வயசானால் தானாக புத்தி வந்துட்டு போகுது. அதான் கதையினுடைய கடைசி முடிவு. இது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை, ஏழ்மையை, துரோகத்தை, காதலை, அன்பை, எவ்வளவோ விஷயங்களை ஜானகிராமன் வந்து எழுதியிருக்காரு. அது ஒரு, அதனால தான் ஒரு கடல், ஒரு சமுத்திரம் என்று நம்ம சொல்கிறோம். இப்போ ரொம்ப ஒரு அற்புதமான உரையாடல் தீஜாவை பற்றி. இந்த ஒரு நம்ம ஒரு உரையாடலில் மட்டும் முடிக்க முடியாது என்பது இன்றைக்கு நமக்கே தெரிகிறது. தொடர்ந்து பேசுவோம். இந்த அளவிற்கு இந்த இதில் கலந்து கொண்டு தீஜாவோடு இணைந்து, அதோடு இன்னும் சொல்லப்போனால் அவர் இணைந்தல்ல, உருகி கலந்த ஒரு நிலையிலே இருந்து திரு ராமன் அவர்கள் நம்மோடு தீஜாவை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி.